வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளம், வாழ்க வளம். எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்வை துவங்குவோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து In 200 meters, turn left onto State Highway 174A. இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி அன்பர்களே. மௌனத்திலே நாம் பெற்ற அனுபவங்களை உங்களோட பகிர்றது தான் மௌனத்திலிருந்து கிட்டத்தட்ட 4 வாரம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். 4-5 உரைகளாக அதை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கும் அதனுடைய ஒரு சிறு தொடர்ச்சியாகத்தான் நான் அந்த உரையை அமைத்துக் கொள்ள விரும்புகிறேன். சோதனைகள் எல்லாம் சாதனைக்கே அப்படிங்கிறது நம்ம பலருக்கு தெரிந்த ஒரு விஷயம் இல்லைங்களா? நான் பலமுறை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், நம்ம லைஃப்ல வரக்கூடிய ஒவ்வொரு சோதனையுமே நம்மை சாதனை படைக்க வைப்பதற்குத்தான் வந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம முதல் நம்பணும். அது எப்போ நம்புவோம் அப்படின்னா, ரியல் லைஃப்ல நீங்க அதைய உங்களோட லைஃப்ல சிந்திச்சு உணர்ந்தா மட்டும்தான் அதை நீங்க சாதனைக்குன்னு எடுக்க முடியும். இல்லாட்டி கேட்கலாமே ஒழிய. பட் உங்களுக்கு ஒரு சோதனை வர்றப்ப, இப்ப நான் உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப எல்லார் லைஃப்லயும் சில சோதனைகள் நடந்துட்டு தான் இருக்கும். சில பிரச்சனைகள், சில துக்கங்கள், சில துயரங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். எல்லார் லைஃப்லயும் இருக்கும். சிக்கல் இல்லைங்கிற ஆளே கிடையாதுங்கிறத மகரிஷியே சொல்லிட்டாங்க. ஒரு மகான் சொல்றாரு, சிக்கல் இல்லாத ஆளே கிடையாது உலகத்திலே, ஆனால் கவலை இல்லாத ஆட்கள் இருக்கிறார்கள். இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, நம்ம எல்லாரோட லைஃப்லயும் சிக்கல் கம்பல்சரி இருக்கும். சரியானுங்களா? சிக்கலே இல்லாம நீங்க வாழணும் அப்படின்னா மகரிஷி சொல்ற சின்ன கான்செப்ட் தான். உங்க உடலும் உயிரும் சிக்கி இருக்கிற வரைக்கும் சிக்கல் இருக்கும். உங்க உடலும் உயிரும் சிக்கலை விடுத்துச்சுன்னா சிக்கல் தீந்துரும். அதுவுமே முழுசா தீராது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, மரணம் தற்கொலை பிரச்சனைக்கு தீர்வு அப்படின்னு இன்னைக்கு சமுதாயத்துல நிறைய பேர் அதை செய்யறாங்க இல்லையா? அது இதை விட மோசம். சரிதானுங்களா? அப்படி ஏதாவது பண்ணி இந்த ஆத்மா வெளியே போயிடுச்சுன்னா அது இன்னும் நாயா பேயா அலையும். எதுக்கு? தான் இந்த என்ன கர்ம வினையெல்லாம் வச்சிருக்கோ அதை தீக்கிறதுக்கு நாயா பேயா அலையணும். அதுக்கு உடம்போட அலையிறதே பரவாயில்ல. புரியுதா இல்லைங்களா? அப்போ பிரச்சனைங்கிறது எல்லாருக்குமே இருக்குது. பிரச்சனை இல்லாத நபர்களே கிடையாது. உங்ககிட்ட நான் என்ன கேட்கறேன்னா, உண்மையே சொல்லணும். உண்மையே சொல்லணும். சரியா? 150 பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 150 பேரும் உண்மையே சொல்லுங்க. இன்னைக்கு உங்க லைஃப்ல இருக்கிற பிரச்சனை நல்லதுக்கு தான். சரிதானா? இது நல்லதுக்கு தான். இது என்னோட லைஃப்ல எதையோ எனக்கு கத்து கொடுத்து என்னை உயர்த்துறதுக்கு தான், என்னை சாதனை படைக்க வைக்கத்தான் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு உண்மையாலுமே நினைச்சு பார்த்தவங்க, நினைச்சிட்டு இருக்கிறவங்க எத்தனை பேர் சொல்லுங்க பாப்போம். உண்மையா சொல்லுங்க. சரிதானுங்களா? அதாவது இப்ப இருக்கிற எல்லா பிரச்சனையும் நல்லதுக்கு தான், இது என்னை உயர்த்துறதுக்கு தான் வந்திருக்கு. சரிதானுங்களா?
ஓகே. அப்படி நீங்க 100% நினைச்சா நீங்க என்ன பண்ண மாட்டீங்கன்னா புலம்பவே மாட்டீங்க. உங்க மனம் வருத்தமே படாது. சரிங்களா? 18 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. எனக்கு நம்பிக்கை இல்ல. இருந்தாலும் அது உங்களோட ஆப்ஷன்லயே விட்டுறேன். சரிதானுங்களா? அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை எனக்கு நல்லது தான் கொடுக்குன்னு நினைக்கிறது வேற. புரியுதா இல்லைங்களா? இப்போ கரண்ட்ல உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. நீங்க அதை பாசிட்டிவா பாக்குறீங்களா? கஷ்டப்படுறீங்களா? துன்பப்படுறீங்களா? துக்கப்படுறீங்களா? வெறுக்கிறீங்களா? டிஸ்டர்ப் ஆகுறீங்களா? மனம் சங்கடப்படுதா? அப்படி படுறதே இல்லையா? அப்படிங்கறத உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. இந்த 18 பேருக்கும் நன்றி, 21 பேருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். அதாவது பொதுவா காமனா பேசுறது வேற. சரியானுங்களா? நான் வந்து கஷ்டப்பட்டா நல்லதுதான் அப்படின்னு பொதுவா காமனா பேசுறது வேற. புரியுதா இல்லைங்களா? அப்போ அந்த காமனா பேசுறத விட பிராக்டிக்கலா இப்ப நான் கேட்கற இருக்குதுன்னு சொல்றீங்க. அடுத்த செகண்ட் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. இந்த பிரச்சனை எனக்கு நல்லதுக்கு தான் வந்திருக்கு, எனக்கு கத்துக்கிறதுக்கு தான் வந்திருக்கு, எனக்கு அனுபவத்தை கொடுக்கறதுக்கு வந்திருக்கு, என் வாழ்க்கையில வேறொரு பரிணாமத்தை காட்டுறதுக்கு வந்திருக்கு, புரிதலுக்கு வந்திருக்கு, ஒரு சாதனை படைக்கிறதுக்கு வந்திருக்கு. நம்ம எத்தனை பேர் நினைக்கிறோம்? சத்தியமா யாருமே இல்லைன்னு என்னோட கருத்து. நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ பிராக்டிக்கல் பிரசன்ட்ல வர்ற அப்ப அது ஏன் அப்படி வரல? அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. எல்லாருக்குமே தெரியுது. பட் ஏன் அது வரல அப்படின்னா அதுல ஒரு மெயின் ரீசன் நாம உட்கார்ந்து அதை பத்தி சிந்திக்கல. ஆழமா சிந்திச்சு சிந்திச்சு அந்த பதிவை போடல. சரிதானுங்களா? எல்லாரோட லைஃப்லயும் பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இல்லாத வெற்றி அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிதானுங்களா? பிரச்சனை இல்லாம ஒரு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமா கிடையாது. அது நீங்க நல்லா மனதில் வைத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு பிரச்சனையுமே நம்மை பக்குவப்படுத்துறதுக்கு தான் வருதுன்னு புரிஞ்சுக்கோங்க. சின்ன வயசுல எனக்கு வந்து டாக்டர் ஆகணும்னு ஆசை. எங்க அப்பாவுக்கும் அதுதான் ஆசை. சரிதானுங்களா? ஆனா படிப்பு எனக்கு ஓரளவுக்கு தான் வந்தது. அது ஒரு பிரச்சனை. சரிங்களா? இப்போ நான் நல்லா படிச்சு ஏதாவது டாக்டருக்கு போயிருந்தேன் அப்படின்னா என்னால இந்த நிலைக்கு மக்களுக்கான சேவைக்கு வந்திருக்க முடியாது. சரிதானுங்களா? அப்ப நான் என்ன யோசிக்கிறேன், எனக்கு அன்னைக்கு வந்து நான் படிக்காம போனது நல்லது. சரிதானா? அன்னைக்கு நான் படிக்காம போனது நல்லது. எங்க அப்பா என்னைய ஒரு காலேஜ்ல சேர்த்தாம விட்டது நல்லது. நான் பனியன் கம்பெனிக்கு போய் கஷ்டப்பட்டது நல்லது. பனியன் கம்பெனில போய் டே நைட் ஒர்க் பண்ணி உடம்பெல்லாம் ரொம்ப கெட்டு போச்சு. கான்ஸ்டிபேஷனும் ஈசினோஃபோலியா கம்ப்ளைண்ட் எனக்கு பயங்கரமான பிரச்சனை. சரிங்களா? அந்த நோய் வரலைன்னா ஆக்சுவலா நான் மனவளக்கலைக்குள்ளேயே வந்திருக்க மாட்டேன். ஈசினோஃபோலியா தும்மல் சளி தொந்தரவு எனக்கு வரலைன்னா நான் மனவளக்கலைக்குள்ளேயே வந்திருக்க மாட்டேன். உங்களோட ஹிஸ்டரி இதே தான். நான் உங்களையும் சேர்த்து தான் பேசுறேன். இதுக்கு பதிலா வேற ஏதாவது நோய் இருக்கு, வேற ஏதாவது பிரச்சனை இருக்கு உங்ககிட்ட, அவ்வளவுதான். பட் பிரச்சனையும் நோய் ஒன்னா ஒரு ஒன் ஆஃப் த விஷயமா இருக்கும். அப்போ இறைவன் என்ன பண்றான், நம்மள ஒரு உயர்ந்த நிலை கூட்டிட்டு போறதுக்காக நாம பக்குவப்படுவோமான்னு பாக்குறான். ஆக்சுவலா நம்ம பக்குவப்பட்டுட்டோம்னா அவனுக்கு பிரச்சனை இல்லை. சில குழந்தைங்க சில பெரியவங்க அப்படி வந்திருக்கலாம். சரிதானுங்களா? அவங்க லைஃப்ல பெரிய பிரச்சனையே இல்லாம உள்ள வந்தவங்க இருப்பாங்க. 100ல் 1, 1000ல் 1, 1,00,000ல் 1 அப்படி இருக்கும். சரி, அந்த கர்மம் அப்படி இருக்கும். அப்ப நமக்கு என்ன பண்றான், நம்மள ஹையர் லெவல்ல டியூன் பண்றதுக்கு நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்குறான். ஆக்சுவலா அந்த பிரச்சனை மாதிரி தெரியுது. பட் அது பிரச்சனை இல்ல. சரிதானுங்களா? அன்னைக்கு ஒரு ஐயா வந்து பேசினாருன்னு நினைக்கிறேன். அந்த இயற்கை மருத்துவம் போன தடவை பேசினார் இல்லைங்க, அந்த சொரியாசிஸ் கம்ப்ளைண்ட் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. ஜோசப் ஐயா. ஜோசப் ஐயா, கரெக்ட் கரெக்ட், ஜோசப் ஐயா. சரிதானுங்களா? ஆக்சுவலா அவருக்கு அந்த கம்ப்ளைண்ட் வரலைன்னா இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அவர் வந்து அந்த விஷயத்த சொல்ல முடியாது. ஹீலர் பாஸ்கர் ஐயா சொல்லுவார், அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது, அது எந்த ஆஸ்பத்திரியிலையும் சரி பண்ண முடியல. சரிதானுங்களா?
அப்போ இந்த பிரச்சனை எல்லாம் வந்தங்காட்டி தான் இன்னைக்கு நமக்கு ஹீலர் பாஸ்கர் ஐயா. மகரிஷியோட லைஃப் எடுத்துக்கோங்க, எவ்வளவு ப்ராப்ளத்தை செஞ்சிருக்காரு, சோத்துக்கு வழி இல்லைங்கிறதுல இருந்து எடுத்துக்கோங்க. சரிதானுங்களா? அப்போ இந்த மாதிரி சொல்லணும்னா நிறைய நான் சொல்லலாம். உங்க ஒவ்வொருத்தரோட லைஃப்லயும் நீங்க எடுத்து, நான் இன்னைக்கு கேட்கிற ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, உங்க லைஃப்ல நீங்க என்னென்னவெல்லாம் ப்ராப்ளத்தை கடந்து வந்தீங்கிறது நீங்க எழுதுங்க. நிச்சயமா உங்களுக்கு எல்லாத்துக்குமே அது தெரியும். எல்லாத்துக்குமே தெரியும். ப்ராப்ளம்னா 1க்கு 100 மடங்கு உங்க மனதுல பதிஞ்சிருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட உங்களுக்கு வந்து பதிஞ்சிருக்கும். அதெல்லாம் எழுதுங்க. நீங்க பட்ட கஷ்டங்கள், நீங்க பட்ட அவமானங்கள், உங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள், உடல் ரீதியா மன ரீதியா ஏற்பட்ட பாதிப்புகள் எல்லாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தா, எல்லாமே நீங்க ஒரு உயர்ந்த சாதனைய படைக்கணும். இருக்கிறதுலயே சாதனையிலே மிக உயர்ந்த சாதனை அது இறை சாதனை. சரியா? அந்த இறைவனை, இறைநிலையை உணர்வதுதான் இருக்கிறதுலே உச்சகட்ட சாதனை. சரி, அதற்கான தகுதி என்ன அப்படின்னு பார்த்தா, அதனோட மெயின் குவாலிஃபிகேஷன் என்னன்னா, பற்றற்ற நிலையில நீங்க இருக்கணும். எப்படி இருக்கணுங்க? பற்றற்ற நிலையில யார் இருக்கிறோமோ அதுதான் இறைவனை அடைவதற்கான தகுதியில எனக்கு தெரிஞ்ச டாப் மோஸ்ட் இருக்கிறது அதுதான். அப்ப அந்த பற்றற்ற நிலையில் இருக்கிற ஒன்றை நாம பற்றுவதற்கு நாம பற்றற்ற நிலையில இருக்கணும். ஆனா இயற்கையா நம்ம பற்றுக்குள்ள சிக்கி இருக்கிறோம். மற்ற உயிர்களுக்கு இல்லாத ஒரு பெரிய தொந்தரவு மனுஷங்கிட்ட என்னன்னா பற்றுதான். அப்ப அந்த பற்றுல சிக்கி இருக்கிற மனுஷனை உடைக்கணும் அப்படின்னா இறைவன் என்னதான் பண்ணி ஆகணும்? துன்பத்தை தான் கொடுத்தாகணும். வேற வழியே கிடையாது. சரி, கணவன் மனைவிக்குள்ள துன்பம் வருமா? கண்டிப்பா வரும். வரலன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப அன்பும் கருணையுமா பிரியமா இருந்தீங்கன்னா உன் ஹஸ்பண்ட் சாகிறப்ப இந்த அம்மாவும் சேர்ந்து செத்து போயிடும். இதை நம்ம வந்து ஒரு விதத்துல உயர்ந்ததா எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. அன்பு, சரிதானுங்களா, பாசம், கருணை, மகிழ்ச்சி இதெல்லாம் ஓகே. பட் அவங்க உயிர் போனா இவங்க உயிர் போகுதுன்னா 2 பேரும் முக்தி நிலையில போறாங்கன்னா பரவாயில்ல. சரிதானுங்களா? ஆனா அப்படி போறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஆனா இப்ப அதெல்லாம் நடக்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்க. அது ஏதோ எங்கேயாவது கோடியில் ஒண்ணு ஏதாவது நடக்குமான்னு தெரியல எனக்கு. பட் கதைகள்ல தான் நம்ம பார்த்திருக்கோம், நேரா நம்ம பார்த்தது இல்லை. அப்போ எதற்காக இயற்கை நமக்கு துன்பத்தை கொடுக்குது? குறிப்பா வாழ்க்கை துணை மூலமா துன்பத்தை கொடுக்குது, குறிப்பா குழந்தைகள் மூலமா துன்பத்தை கொடுக்குது, குறிப்பா பெற்றோர்கள் மூலமா துன்பத்தை கொடுக்குதுன்னா அந்த வலி இருக்கு பாருங்க, அந்த பற்று தான் உங்களுக்கு வலியே. நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு எது மன வலி அப்படின்னா நம்ம வச்சிருக்கிற பற்று தான் மன வலி. சரிதானுங்களா? அந்த பற்றை உடைக்கணும்னா இறைவன் துன்பத்தை கொடுத்தாதான் அந்த பற்றை உங்களால உடைக்க முடியும். அன்னைக்கு ஒரு அம்மா இதை வாட்ஸ்அப்ல எல்லாம் பேசி நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க இல்லையா? ஒரு அம்மா கேக்குது, உங்க ஹஸ்பண்ட் செத்து போயிட்டாரு, எப்படி இருக்கீங்கன்னு. அந்த அம்மா சிரிச்சுட்டு, நான் குஷியா இருக்கிறேங்க. சரி, நான் குஷியா இருக்கிறேங்க. சரிதானா? அப்ப இப்படி எல்லாருமே சொல்லணும்னு சொல்றீங்களான்னு நான் சொல்ல வரல. நல்லா யோசிச்சு பாருங்க. ஏமா அப்படி இருக்கீங்கன்னா, ஆமாங்க, டெய்லியும் குடிச்சிட்டு வந்து அந்த ஆள் மிதின்னு மிதிப்பான், இருக்கிற காசெல்லாம் புடுங்கிட்டு போய் தண்ணி போடுவான். சரி, அவன் செத்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறாங்க. புரியுதா இல்லைங்களா? அப்ப இதே அவர் துன்புறுத்தாம இருந்திருந்தாருன்னா, எனக்கு இன்னொரு அம்மா தெரிஞ்சவங்க இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் இறந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மா படுற கஷ்டத்தை நம்மளால பார்க்கவே முடியாது. பார்க்கறப்போவெல்லாம் சொல்லுவாங்க, புலம்புவாங்க, அழுவாங்க. புரியுதா இல்லைங்களா? அப்ப நமக்கு வந்து நம்மை பக்குவப்படுத்தணும்னா துன்பம் தாங்க பக்குவப்படுத்தும். சரிங்களா? அவமானம் தாங்க நம்மளை வந்து உயர்த்துறதுக்கு நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுக்கும். அப்ப இதெல்லாம் வந்து இறைவனுடைய திட்டமிட்ட செயல்ங்கிறது நான் மறுபடியும் சொல்றேன் உங்களுக்கு. மீண்டும் மீண்டும் இந்த ஒரு விஷயத்துக்காகத்தான் நான் இதை பேசுறேன். சரிதானுங்களா? மௌனம் போறப்பவுமே நிறைய சேலஞ்சு. மௌனம் போறதுக்கு முன்னாடி நான் அன்னைக்கே ஒரு உரையில கூட அதை பத்தி டச் பண்ணேன்னு நினைக்கிறேன். பட் டீப்பா சொல்லல. நான் எப்ப மௌனம் போகணும்னு ஆரம்பிச்சேன்னா ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடிதான் மௌனம் போகணும்னு
கண்டிப்பா போடணும் அப்படிங்கறது தீவிரமா யோசிக்கிறோம். அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா அம்மா தவறுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கஷ்டமான ஒரு விஷயம், சரிதானுங்களா? ஆனா அது என்னை பெருசா எதுவும் கஷ்டப்படுத்தல. அதுதான் உண்மை. நீங்க நல்லா மெடிடேட் பண்ணா கண்டிப்பா அந்த நிலை எல்லாருக்கும் அச்சீவ் ஆகும். சரிதானுங்களா? அந்த ஆத்மா நம்ம கூட இருக்கிறதோ அல்லது அந்த உடல் பிரிஞ்சதுல நீங்க துக்கப்படாததோ அதெல்லாம் வந்து சர்வ சாதாரணமா தவம் பண்றவங்களுக்கு கிடைக்கும். நான் ஷூரா சொல்றேன், இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். சரிதானுங்களா? அப்ப அம்மா தவறுறாங்க. ஃபர்ஸ்ட் பெரிய ஒரு கஷ்டமான ஒரு செயல் அங்க நிகழுது. சரிதாங்களா? மௌனம் போடுறேன்னு நம்ம பிளான் பண்றப்ப அது நிகழுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆஹ், நம்மளோட ட்ரஸ்ட் பணிக்காக எங்களோட இடம் பணி எல்லாம் வந்து அவ்வளவு நாள் வந்து தீவிரமாவே இறங்கவே இல்லை. கரெக்டா இந்த மௌனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அது பயங்கர தீவிரமா ஃபோர்ஸ் ஆகுது. நம்ம கார்த்திகையா கூட அது வரைக்கும் எனக்கு பெரிய கனெக்ஷனே இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரு கூட பெரிய கனெக்ஷன் ஆகி அவரு தீவிரமா இதுக்கு முயற்சி பண்றாரு. சரி, என்னையெல்லாம் விட்டீங்கன்னா ஒரு 10 வருஷம் ஆயிரும் அந்த கட்டடம் கட்டி முடிக்கிறது. ஆனா அவர் கார்த்திகேயாவோட ஸ்பீடுக்கு அது ஒரு இந்த 2 மாசத்துல நடக்குதுன்னா அது அவரோட ஸ்பீடு தான் 90% காரணம் நான் நினைக்கிறேன். அப்போ இது ஒரு பக்கம் ப்ராசஸ் ஆகுது. சரிதானுங்களா? கையில சுத்தமா அமௌண்ட் கிடையாது. ஆனா இது வந்து ப்ராசஸ் நடக்குது. சரிங்களா? இன்னொரு பக்கம் 17 வருஷமா நாங்க ஒரு வீடு கட்டி வச்சிருந்தோம். அது அப்படியே இருந்து, சரி, முன்னோர்கள் வாழ்ந்த வீடு. பட் அது திடீர்னு செயலுக்கு வருது. திடீர்னு செயலுக்கு வந்து அது ஒரு பக்கம் ப்ராசஸ் போகுது. சரிங்களா? இப்படி பார்த்தோம்னா கண்டினியூவா நான் கிட்டத்தட்ட ஒரு 10 விஷயத்தை எழுதி வச்சிருந்தேன். இந்த மௌனம் போறதுக்கு முன்னாடி எனக்கு ஏற்பட்ட ப்ராப்ளம்னு என்னோட மௌனம் நான் போய் உட்கார்ந்து தற்சோதனை பண்ண இடத்துல, மௌனம் இருந்த இடத்துல அதை பத்தி டீட்டெயில எழுதுறேன். எனக்கு அவ்வளவு விஷயங்கள். அப்ப இவ்வளவும் எதுக்காக வருது அப்படின்னா, நான் 1 மந்த் மௌனம் உட்காரணும்னா நமக்கு ஒரு புண்ணியம் வேணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிதானுங்களா? அந்த புண்ணியத்தை நம்ம நமக்கு தெரியாது. நம்ம அறிவு சிற்றறிவு. அதுக்கு வந்துங்க அது சிலது எட்டும் சிலது எட்டாது. அதனால அந்த இயற்கை வந்து மிக சரியா நடத்தும். அன்னைக்கு கனகாமா கூட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணாங்க. அந்த மௌனத்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றப்போ ஆக்சுவலா உண்மையாலுமே நம்ம 4 மணிக்கு ட்ரெயின் புக் பண்ணேன் ஆக்சுவலா. சரிங்களா? அப்ப 4 மணிக்கு ட்ரெயின் புக் பண்ணி இவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கறதுல அது ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு 100 தடை. சரிதானுங்களா? அது ஒன்னு ரெடி பண்ணா சரியா வரமானேது, இன்னொன்னு ரெடி பண்ணா எனக்கு பிடிக்குமானேது, ஒன்னு தவம் பேசி பண்ணா அது ஒரு ஃபீல் வரமானேங்குது. அதை திரும்ப திரும்ப அதை ஒர்க் அவுட் பண்ணி, சரிதானுங்களா? அதுல வேற ஒரு சவுண்ட் ஒன்று ஏதோ நடுவில் வந்துட்டு ஒரு சின்ன சவுண்டு. அதுக்காக அதை கட் பண்ணி தனியா மறுபடியும் அதை பேசி, சரிதானுங்களா? அது டோட்டலா ரெடி பண்ணி கொடுத்துட்டு போறப்ப அவங்க சொன்ன மாதிரி 12:30 மணியோ 1 மணியோ இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறப்போ. அது அவர் கார்த்திகையா வரலைன்னா நான் அந்த மௌனத்துக்கு அந்த அன்னைக்கு போயிருப்பேனானே தெரியல. சரிதானுங்களா? அந்த ட்ரெயினை விட்டுட்டு அதுக்கப்புறம் பஸ்ல போகலாம் 6 மணிக்குன்னு பிளான் பண்ணி, அதுக்கப்புறம் நானே கார் ஓட்டிட்டு போகலான்னு பிளான் பண்ணி, நான் கார் ஓட்டிட்டு போயிருந்தேன்னா கண்டிப்பா அந்த அன்னைக்கு மௌனம் உட்காந்துருக்க மாட்டேன். ஏன்னா இது எல்லாமே ப்ராசஸ். சரிங்களா? அப்ப இவ்வளவு ஒரு கர்மா கழிதல் நிகழ்ந்தாதான், பட் அதை நம்ம எடுத்துக்கிற விதம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதை பொறுத்த வரைக்கும் நான் அதுல ஒரு பெரிய ஹாப்பி. எனக்கு எதுவுமே அது பெருசா என்னை துன்புறுத்தல. பட் இவ்வளவு சூழலும் நடந்தாதான் அங்க ஒரு சாதனை நிகழணும்னு இயற்கையில ஒரு கணக்கு இருக்கு. நம்ம பெருமாள் ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த கணக்கு நீங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கல. இந்த பக்கம் தெராசு கல்லுல 1 கிலோ வச்சுட்டு அந்த பக்கம் நீங்க அரிசி போடுறீங்க அப்படின்னா 100 கிராம் போட்டா தூக்காது. 1 கிலோ தான் கீழே நிற்கும், அரிசி மேலதான் நிற்கும். 200 போட்டாலும் தூக்காது. 300, 900, 950 போட்டா தான் லைட்டா அசைவு கொடுக்கும். அதுக்கப்புறம் நீங்க போடுறப்ப தான் அது மேல ஏறுறதுக்கு வரும். 999 கிராம் வச்சீங்கன்னா கூட 1 கிலோ கல்லு தான் கீழே அழுத்திட்டு இருக்கும். இது கொஞ்சம் மேலதான் நிற்கும்.
அந்த 1000வது கிராம் விழுந்தா தான் 2 ஈக்குவலா வரும். சரிங்களா? அப்போ ஒரு விஷயத்த நம்ம அடையணும் அப்படின்னா நம்ம கர்மா எல்லாமே வெளியே போகாம அதற்கான தகுதி ஏற்படுத்தாம இயற்கை அதை நம்ம கையில கொடுக்காது. இப்ப எப்படி தகுதி ஏற்படுத்தும் அப்படின்னா அதுக்குதான் நம்ம முன்னோர்கள் இந்த கஷ்டப்படாம அந்த தகுதி ஏற்படுத்தி கர்மாவை கழிக்கிறதுக்கு தான் 2 விஷயம் சொல்லி வச்சாங்க. ஒண்ணு யோக பயிற்சிகளும், குறிப்பாக தியான பயிற்சியும், மிக குறிப்பாக தொண்டும். எங்கெல்லாம் பிறர் துன்பம் போக்குறோமோ அங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம கர்மா வந்து கழியும். சரிதானுங்களா? எங்கெல்லாம் பயிற்சியை டீப்பா பண்றோமோ அங்கெல்லாம் நம்ம கர்மா கழியும். அப்ப இந்த 2 விதத்துல நீங்க கர்மாவை கழிக்க 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 ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன நடக்கணுமோ அது நடக்கும். 2வது, ஏதாவது பிரச்சனைகள் வந்தா கூட அது உங்களை வந்து துன்புறுத்தாது. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நான் வந்து அப்படியே ரொம்ப ஹாப்பியா இருக்கிறோம் அப்படின்னு. எல்லாரோட நினைப்பு எப்படின்னா அடுத்தவன் நல்லா இருக்காயா. சரிதானுங்களா? பொதுவா எல்லாரோட மனநிலையும் தனக்கு மட்டும்தான் கஷ்டம், எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க அப்படி நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. உண்மை அப்படி கிடையாது. சரிதானுங்களா? இக்கரைக்கு அக்கறை பச்சை. சரிதானுங்களா? எல்லாருக்கும் ஊருப்பட்ட பிரச்சனை இருக்கு. சிலரோட பிரச்சனையெல்லாம் கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவீங்க. சரிதானுங்களா? அப்ப முதல்ல புரிஞ்சுக்கோங்க, எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்கு. அதே மாதிரிதான் எனக்கும் சில பிரச்சனை இருக்கு. முதல் நாம புரிஞ்சுக்க வேண்டியது அதுதான். சரி, அந்த பிரச்சனை எதுக்காக இருக்கு அதுதான் இன்னைக்கு டாபிக். சரிங்களா? அந்த பிரச்சனை எதுக்காக இருக்கு அப்படின்னா நமக்கு அது ஏதோ கத்து கொடுக்கறதுக்கு வருது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பிரச்சனை ஆளு அடுப்புல வச்சு காய வைக்கிறீங்க, பொங்கி கீழே ஊத்திருச்சு, 1 லிட்டர் பால் கீழே போயிருச்சு. இது ஒரு பிரச்சனை. சிம்பிளா சொல்றேன், இது ஒரு பிரச்சனை. அப்ப இந்த பிரச்சனை எதுக்காக உங்ககிட்ட வருது? சரிதானா? இனி நீங்க லைஃப் லாங் பாலை கீழே ஊத்தாம இருக்கிறதுக்கான ஒரு பாடத்தை கத்து கொடுக்கறதுக்கு வருது. ஆனால் பாடத்தை கற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர் நம்மள? சரிங்களா? பாடத்தை எத்தனை பேர் கத்துக்கிட்டீங்க? கத்துக்க அப்போதைக்கு அந்த பாடத்துல துன்பத்தை அனுபவிக்கிறீங்க. பட் அந்த அனுபவத்தை நீங்க எடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி வாழ்க்கையினான மாற்றத்திற்கு நாம எந்த செயலும் பண்ணல. அதனால மீண்டும் மீண்டும் இயற்கை பாலை காய்ச்சி தற்ப கீழே ஊத்தி கொட்டிட்டே இருக்கு, அடுப்பு நனைஞ்சிட்டே இருக்கு, 1 மணி நேரம் தொடச்சிட்டு இருக்கிறீங்க, குழம்புறீங்க, பால் இல்ல, சண்டை வருது, நடக்குது. எத்தனை நாளைக்கு நடக்குது? சாகர வரைக்கும் நடக்குது. இதுதான் பிரச்சனை. அப்ப இந்த வாழ்க்கை இயற்கை என்ன பண்ணுது? நமக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்கறதுக்காக சில செயல்களை பண்ணுது. பட் அதுல கற்றுக்கொண்டோமா அப்படிங்கறத இங்க கேள்வி. நாம கற்றுக்கொள்ளாத வரைக்கும், சரிதானுங்களா? நீங்க 1வதுல போய் படிக்கிறீங்க, நாம படிக்கிறோம். 1வதுக்கு சில குவாலிபிகேஷன் இருக்கு. இன்னைக்கு 8வது வரைக்கும் ஒண்ணும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு சொல்றேன். சரி, 10வதே படிக்கிறீங்க. 10வதுக்கு சில குவாலிபிகேஷன் இருக்குல்ல. 5லயும் 35 மார்க் வாங்கினா தானே நீங்க பாஸ். 175 வாங்கினா பாஸ். சரிதானுங்களா? நீங்க 10 வருஷம் படிச்சும் 5லயும் 35 வாங்கலைன்னா நீங்க ஃபெயிலு தான். 10th நீங்க ஃபெயிலு தான். நான் 10 வருஷமா படிக்கிறேன், அதை பத்தி அங்க பிரச்சனை இல்லை. நீங்க பாஸ் ஆனீங்களா? சரிதானுங்களா? அப்ப நம்ம லைஃப்ல இறைவன் நிறைய பரீட்சை வைக்கிறான். சரிதானுங்களா? அதில் நம்ம பாஸ் பண்ணாதான் நம்ம அடுத்த நிலைக்கு போவோம். நான் என்னோட லைஃப்லயும் பாக்குறேன், எல்லாரோட லைஃப்லயும் பாக்குறேன், ஒரே பிரச்சனையே 1000 தடவை துன்பம் அனுபவிக்கிறவங்கள பாக்குறேன். எனக்கே கஷ்டமா இருக்கு. ஒண்ணுமே இருக்காது, 10 காசுக்கு பிரயோஜனம் இருக்காது ஒரு வேலையா இருக்கும். அதை எடுத்து மண்டையில போட்டுட்டு அவங்க படுற பாட்டை பார்த்தா ஐயோ கொடுமையா இருக்கும். சரி, எல்லாமே இருக்கு நிறைய பேர்கிட்ட, ஆனா நிம்மதியில சந்தோஷம் இல்லை. சரிதானா? அப்ப என்னன்னாமா இந்த கர்மா இருக்கு இல்லைங்களா, நம்மளோட கர்மா, அதுதான் இந்த வேலையை பார்க்கும். அதுதான் என்ன வேலையை பார்க்குது? உங்களே கஷ்டப்படுத்துற வேலையை அதுதான் பார்க்குது. சரிதானுங்களா? அப்ப இந்த கர்மா என்ன பண்ணுது?
நான் அந்த பிரபஞ்ச மனம் அப்படிங்கிறத பத்தி உங்க எல்லாருக்குமே சொன்னேன். அதுல இருந்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும் நினைக்கிறேன். அந்த வகுப்பு மத்தியான வகுப்புல எடுத்தோம். பிரபஞ்ச மனம் அப்படின்னு ஒரு மனம் இருக்கு. உங்களுக்கும் எனக்கும் ஒரு மனசு இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு மனசு இருக்கு. அதுதான் மொத்த மனசு சேர்ந்த மனசு, மொத்த பிரபஞ்சமும் சேர்ந்த காந்த அலைக்கு பேரு பிரபஞ்ச மனம்னு பேரு. சரிதானுங்களா? இப்போ அந்த பிரபஞ்ச மனம் எல்லா மனதையும் கனெக்ட் பண்ணி இருக்கு. உங்களோட மனம், என்னோட மனம், ஆடோட மனம், நாயோட மனம், ஏன் இந்த ஒவ்வொரு ஜடப்பொருள்களுக்குள் இருக்கிற காந்த அலைகளுக்கூட அதுக்கு கனெக்ஷன் இருக்கு. அது கனெக்ஷன் இல்லாத விஷயமே கிடையாது. சரிதானுங்களா? அப்ப இந்த பிரபஞ்ச மனம் அதனோட நோக்கம் என்னன்னா, நாம இறை உணர்வை பெறணும். நம்ம மனதோட நோக்கம் என்னன்னாலும் நாம இறை உணர்வை பெறணும். அப்ப நாம இறை உணர்வை பெறுவதற்கு எது தடையா இருக்குதுன்னு பாக்குது. அது செக் பண்றப்ப நம்ம செய்த வினைகள், கர்ம வினைகள் நம்மளுடைய கருமையத்துல நிறைய பதிஞ்சு கிடக்குது. சரிங்களா? அது வந்த நோக்கத்தை அடையிறதுக்கு தடையா இருக்கு. அப்ப என்ன பண்ணுது, இந்த கருமையத்தில் இருக்கிற பதிவுகள், சரிங்களா, அந்த மனதின் மூலமாக வெளிப்படுகிறது. அந்த அலையின் மூலமாக வெளிப்பட்டு நமக்கு துன்பம் உருவாவதற்கான சூழலை ஏற்படுது. இதுதான் நடக்குது. சரிதானுங்களா? தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நம்ம கர்மா நம்ம கிட்ட இருந்து எழுச்சி பெற்று அது வெளியே போய் ஒரு நபர் மூலமாகவோ, ஒரு பொருள் மூலமாகவோ, ஒரு சூழல் மூலமாகவோ நமக்கு அந்த கர்ம வினையை வெளியே கொண்டு போறதுக்கு முயற்சி பண்ணுது. சரிதானுங்களா? இதை புரிந்து கொண்டவர்கள் ஞானிகள், மகான்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, மகான்களுக்கு பெரிய பெரிய நோயெல்லாம் வருது, அவங்க ஏன் அதை பெருசா அவங்களுக்கு தெரியும் இது வர்றதனுடைய நோக்கம், இத்தனை கர்ம வினை இதுல இருந்து வெளியே போகுதுன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. சரிங்களா? அப்ப என்னுடைய கர்மவினை போறதுக்கான ஒரு சூழலை, அல்லது நான் எந்த ஒரு நோக்கத்தை அடைவதற்காக பிறந்திருக்கிறேனோ அந்த நோக்கத்தை அடைவதற்காக தடையாக இருக்கிற சில வினைகளை, பதிவுகளை போக்குவதற்கு இறைவன் என்ன பண்றான், எனக்கு சில பல துன்பங்களை கொடுக்கிறான். சரிதானுங்களா? சில பல துன்பங்களை கொடுக்கிறான். நான் இப்ப பேசுறது எல்லாம் உங்களுக்கெல்லாம் அத்துப்படியான ஒரு விஷயம். சிலர் இந்த ஸ்பீச்சை கொடுத்து நீங்க பேச சொன்னீங்கன்னா, உங்க லைஃப் அனுபவத்தை பேசுனீங்கன்னா அது மாதிரி நீங்க ஒரு 100 மடங்கு பேசுவீங்க. ஆனால் நான் இங்க உங்களுக்கு முன்னாடி வைக்கிற கேள்வி என்னன்னா, இப்ப இருக்கிற உங்க லைஃப் பிரச்சனையை நீங்க சந்தோஷமா எதிர்கொள்றீங்களா? பாசிட்டிவா எடுத்துக்கிறீங்களா? சரிங்களா? இன்னும் அடுத்த ஒரு ஸ்டேஜ் இருக்கு. அந்த ஸ்டேஜ் என்னன்னா, நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே அதை நேர்மறையா எடுத்துக்கிற அளவுக்கு நாம அவேர்னஸா இருக்கிறோமா? ஒரு ஸ்டேஜ் அது நெகட்டிவா எடுத்து துன்பப்படுறது. ரெண்டாவது ஸ்டேஜ் இப்போ ஓரளவுக்கு சிந்திச்சு, ஓகேப்பா இப்ப எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு, ஓகே இது ஏதோ ஒரு நன்மைக்கு தான் என்கிட்ட இருக்கு. இன்னும் கரெக்டா நீங்க சிந்திக்கிறதா இருந்தா என்ன நன்மைக்காக உங்ககிட்ட இருக்குன்னு கூட உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு சிலது அந்த அளவுக்கு கூட நீங்க நுட்பமா என்ன பண்ண முடியும், என்ன பிரச்சனைக்காக அது உங்ககிட்ட இருக்குதுன்னு உங்களாலேயே கண்டுபிடிக்க முடியும். சரிதானுங்களா? நிறைய பேருக்கு அதுவும் கூட தெரியும். பட் அதை சிந்திச்சு நம்ம என்ன பண்றது இல்ல. நம்ம ஏசார் ஐயா சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்ம அதுக்குன்னு நேரம் ஒதுக்கி என்ன பண்ணணும், சிந்திக்கணும். நமக்கு அந்த வேலையே கிடையாது. சொல்றோம், கேட்கிறோம், போறோம். அப்புறம் எப்பவும் போல ஆஸ் யூஷுவல் நம்ம லைஃப். சரிதானுங்களா? அப்ப நமக்கு வர்ற சோதனைகள் அத்துணையுமே அத்துணையுமே உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், சரிதானுங்களா, எல்லாமே எதுக்காக வருதுன்னா, நம்மளை ஒரு படி உயர்த்தி கொண்டு போறதுக்கு இறை ஆற்றல் பன்னெடுங்காலமாக திட்டமிட்டு, சரிங்களா, பல்லாயிரம் அணுக்களை இயக்கி நமக்குள்ள ஒவ்வொரு பிரச்சனையும்
அகத்திலிருந்தோ புறத்திலிருந்தோ உருவாக்குது. சரிதானுங்களா? அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்லணுங்கிறது நம்ம இறை சாதனை மார்க்கத்தினுடைய ஒரு கோட்பாடா வச்சிருக்கோம். உண்மையாலுமே உலகத்துல மிகப்பெரிய விஷயமா இருக்கிறது ஒண்ணு என்னன்னு சொல்லுங்கன்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா, என் அறிவு கேட்டி யார் ஒருவர் தன்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் நன்றி சொல்கிறாரோ உணர்வுபூர்வமாக, அவர்தான் இந்த உலகத்திலேயே மகாத்மா, புனித ஆத்மா, இறைவனை உணர்வதற்காக தகுதி பெற்ற ஆத்மா. அதுதான் நான் சொல்லுவேன். சரிதானுங்களா? ஆனா இன்னுமே நம்ம மக்கள், நானு இன்னுமே என்னோட பிரச்சனைய குறையா பேசுறனே, இதுதான் எனக்கு ஏன்னே புரியுமானே. இப்ப எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த பக்குவ நிலை வந்துட்டு இருக்கு. முழுசா வந்துடுச்சுன்னு சொல்ல முடியாது. பட் பக்குவ நிலை வந்துட்டு இருக்கு. சரிதானுங்களா? இப்ப ஒரு பிரச்சனை வருதுன்னா அது ஏதோ ஒரு நல்லதுக்கு தான். சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஒண்ணும் பண்ண வேண்டாம். சரிதானுங்களா? ஏற்றுக்கொள்ளுங்க. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். சரிங்களா? பிரச்சனை என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ளணும். பிரச்சனை வர்றது பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு தான் வருது. திரும்ப திரும்ப ஒரே வார்த்தை தான் சொல்றேன். அந்த பிரச்சனையில் நீங்க பாடம் கத்துக்கிட்டீங்களா? நான் மௌனத்துல இந்த 38 வருஷமா கத்துக்காத பாடத்தை அங்க போய் கத்துக்கிட்டேன்னு சொன்னேன். எனக்கு வயித்துல இயல்புல என்னன்னா, கொஞ்சம் காரமா சாப்பிட்டா வயித்துக்கு ஒத்துக்காது. அன்னைக்கு கூட பதிவு பண்ணேன். மீண்டும் ஒரு முறை பதிவு பண்றேன். காரமா சாப்பிட்டா ஒத்துக்காது. 38 வருஷமா இங்க சாப்பிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் வாரத்துல ஒரு நாளோ 10 நாளைக்கு ஒரு நாளோ கொஞ்சம் காரமா சாப்பிட்டுருவேன். நானே சாப்பிட்டுருவேன். சரிங்களா? அப்போ அந்த துன்பத்தை அனுபவிச்சுட்டே இருக்கிறேன். ஆனா மௌனம் போன அந்த 2வது நாளோ 3வது நாளோ ஒரு நாள் காரம் அதையும் சாப்பிட்டுட்டேன். அந்த அன்னைக்கு ஒரே தொந்தரவு வயிறு. அப்பதான் உட்கார்ந்து சிந்திக்கிறேன். எதனால எனக்கு வயிறு தொந்தரவு? அப்ப காரம் சாப்பிடுறதால எனக்கு தொந்தரவு வருது. சரிதாங்களா? 38 வருஷமா இத்தனை தற்சோதனையை பத்தி இவ்வளவு நியாயம் பேசிட்டு இருக்கிறேன். நான் அதிக தற்சோதனையே பண்ணதில்லை. சரிதானுங்களா? அப்ப தற்சோதனை பண்ணாத வரைக்கும் அது ஒரு குருட்டுத்தன்மை தான். சரிதானுங்களா? எனக்கு கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொன்னா மட்டும் போதாது. ஏன் அந்த கம்ப்ளைண்ட் வந்தது? அதுக்கு என்ன காரணம்? அந்த அன்னைக்கு முடிவு எடுத்துங்க. சீரியஸா சொல்றேன். இன்னைக்கு வரைக்கும் 60 நாள் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வயிறு எரிச்சல் எந்த இடத்துலயும் வந்தது. அப்ப என்ன காரணம்? நாம சிந்திக்கணும். அதிகமா கொஞ்சம் காரம் போட்டா உனக்கு தொந்தரவு வருதுன்னு நீ புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் உனக்கு வயிறே எரியுது. இறைவனுடைய ஏற்பாடு பாருங்களேன். எவ்வளவு பெரிய ஏற்பாடு. சரிதானுங்களா? 4 இட்லிக்கு 1 இட்லி எச்சா சாப்பிட்டீங்கன்னா அந்த இயற்கை நீதி அனுமதிக்க மாட்டேங்குது பாருங்க. இது பாக்குறதுக்கு ரொம்ப ஒரு சின்ன விஷயமா இருக்கும். ஆனா ரொம்ப ரொம்ப ஒரு உயர்ந்த விஷயம். கேஜிஸ் எதான் சொல்லுவாங்க, இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் வந்து நீ இன்னைக்கு நைட்டு 10 இட்லி சாப்பிட்டு படு. சரிதானே? நாம யாரு கூப்பிடல. நான் 10 இட்லி சாப்பிட்டேன், எனக்கு வயிறு வந்து ஜீரணமாக வெளி வரட்டும், வயிறு ஒரு பொறுமலா இருக்கட்டும், எனக்கு தூக்கம் இல்லாம கஷ்டப்படுது, நீங்க யாராவது நினைக்கவே இல்லை. நாம நல்லா இருக்குன்னு தான் சாப்பிட்டோம். பட் ரிசல்ட் பாத்தீங்கன்னா நெகட்டிவா வருது. அப்ப என்ன அர்த்தம்? இறைவன், சரிங்களா, அவன் நமக்கு ஒரு உடம்ப கொடுத்துருக்கிறான். எதுக்காக கொடுத்துருக்கிறான்? இந்த கர்ம வினைகளை எல்லாம் கழிச்சிட்டு போறதுக்காக அந்த உடம்பு கொடுத்துருக்கான். அதையும் கூட அந்த ஐயாவோட உரையில அதைய ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தாரு. ஒரு அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருக்கிறப்பவே குழந்தை வந்து பிளான் பண்ணுமாமா. அந்த குழந்தை அப்ப வந்து தான் தனதுன்னு ஈகோல எல்லாம் இருக்காது. அம்மா வயிற்றுக்குள்ள குழந்தைக்கு இணைஞ்சு அந்த பிரபஞ்ச மனதுல இணைஞ்சிருக்கும். அந்த அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தை அம்மா அப்பாவோட அந்த உயிரணு சேர்றப்ப உருவான அந்த முதல் உயிர் அது என்ன நினைக்குமாமா, இப்ப 2 பேர்கிட்ட இருந்து வாங்கின கர்மாவை நான் கழிக்கணும். சரிங்களா? அதுக்கு எந்த மாதிரி உடம்ப கட்டுனா கர்மா கழியும். சிலருக்கு குட்டையா கட்டினா கழியும், சிலருக்கு நெட்டையா கட்டினா கழியும், சிலருக்கு கருப்பா கட்டினா கழியும், சிலருக்கு வெள்ளையா கட்டினா கழியும், சிலருக்கு ஊனமா கட்டினா கழியும், சிலருக்கு கண் குருடா கட்டினா கழியும், சிலருக்கு செவிடா கட்டினா கழியும். புரியுதா இல்லைங்களா? இப்படி எல்லாம் இருக்கு. எப்படி கட்டுனா அந்த உடம்புக்கு
இந்த பிறவியில கர்மா கழிக்கிறதுக்கான வாய்ப்பு வரும் அப்படிங்கறத அந்த உயிர் யோசிச்சுதான் இந்த உடலை கட்டுது. நாம நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே ஈஸி இல்லைங்க இந்த இயற்கையில இருக்கிற விஷயங்கள் எல்லாம். சரிங்களா? அது போல இன்னொரு படி மேல போய் தனக்கு எந்த மாதிரியான சூழல், எந்த மாதிரியான நபர்கள், எந்த மாதிரியான துன்பங்கள் எல்லாம் வந்தா கர்மா கழியுங்கிறதும் அந்த பிரபஞ்ச மனதுல ரெக்கார்ட்ல இருக்கு. அதற்கு தகுந்த மாதிரி தான் அது அகத்திலையும் பிளான் பண்ணுது, புறத்திலையும் பிளான் பண்ணுது. அகத்துல உங்களுடைய உடலாகட்டும், உங்களுடைய மனதனுடைய நிலையாகட்டும், ஒரே பிரச்சனை. சரிங்களா? ஒருத்தர் சர்வ சாதாரணமா எடுத்துக்கிறார், இன்னொருத்தர் அதை வாழ்நாள் முழுக்க புலம்பி சாகுறார். சரிங்க. நான் அன்னைக்கு ஒரு பையன் கூட எம்பிபிஎஸ் ஒரு பையன் படிச்சு ஆக்சிடென்ட் ஆகி அந்த பையன் செத்து போயிட்டான். அவங்க அப்பாட்ட போய் கேட்டதுக்கு, சரி அவன் வந்தான் போனா முடிஞ்சு போச்சு, அடுத்தது பாருங்கன்னு போனார். சரிங்களா? துரியாதி தவத்தினோட மதிப்புக்கு பேசியிருந்தேன். சரிதானுங்களா? அப்ப அந்த அம்மா அப்படி இருப்பாங்களா? அந்த அம்மா வாழ்நாள் முழுக்க பையன் இல்லை பையன் இல்லைன்னு புலம்புறான். அப்ப என்னுடைய உடலாகட்டும், என்னுடைய மனமாகட்டும், எனக்கு வரக்கூடிய உறவுகள் ஆகட்டும், என்னை சுற்றி நிகழக்கூடிய நிகழ்வுகள் ஒவ்வொன்னும் ஈச் அண்ட் எவ்ரி நேனோ செகண்ட்ஸ் எல்லாமே பிளானடு. பக்கா பிளானடுல இயற்கை போயிட்டு இருக்கு. சரிங்களா? நமக்கு அதுவும் புரியல. சரிதானுங்களா? இயற்கையோட திட்டமும் புரியல. சரிதானுங்களா? நம்மளோட சுயமான கர்மா தியரி நமக்கு புரியல. அப்ப நம்ம வாழ்க்கை முழுக்க குழம்பிட்டே இருக்கும். நான் இவ்வளவு 1000 முறை சொல்றேன். சரிதானுங்களா? எவ்வளவு மகான்களை எடுத்து பாருங்க, எவ்வளவு வாழ்க்கையில உயர்ந்தவங்களை எடுத்து பாருங்க. நம்ம அதை கூட நான் இன்னைக்கு நம்ம வியோவ ஐயா ஒருத்தவங்க பல இடத்துல இருந்து பேசுவாங்க, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. முதல்ல ஆரம்பத்துல உரை கொடுத்துருக்குறாங்க, நல்லா உரை கொடுப்பாங்க. அவங்ககிட்ட கூட நான் அதை கேட்டிருந்தேன் ரெக்வஸ்டா, ஐயா நீங்க வாரத்துக்கு ஒரு தலைவருடைய அல்லது ஒரு அறிஞருடைய அந்த வாழ்க்கையை பற்றி நீங்க வாழ்க்கை விளக்கம் மாதிரி பேசுனீங்க. எப்படி நம்ம மகரிஷியோட வாழ்க்கை விளக்கம்னு பேசுறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த மகான்கள் பட்ட கஷ்டங்கள் எவ்வளோ, அவங்க பெற்ற ஏற்ற இறக்கங்கள் எவ்வளோ, இதெல்லாம் நமக்கு தெரியணும். சரிதானுங்க? இது மிகப்பெரிய பாடம் நமக்கு. நான் அதனாலதான் வாழ்க்கை விளக்கத்தை தயவு செஞ்சு படிங்கன்னு நண்பர்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றது எதுக்குன்னா, அதுக்குள்ள மிகப்பெரிய ஒரு ஞானத்தை மகரிஷி அவங்க புதைச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. அது எடுக்கணும். சரிங்களா? அந்த புரிதல் வரணும். அது வர்ற வரைக்கும் நாம அதை விடக்கூடாது. நாளைக்கு உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது, ஹை ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னு நீங்க என்னைக்கு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்க ஞானம் அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹை இன்கிரிமெண்ட் வந்துருச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா, பொதுவா இல்லையா? ஹை சொத்தை பிரிச்சாச்சு அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, புரியுதா இல்லையா? அது மாதிரி துன்பம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம என்னைக்கு நினைக்கிறோமோ அன்னைக்குதான் உண்மையான சாதனை. சரிதானுங்களா? ஆக்சுவலா அங்கதான் ட்விஸ்டே வைப்பான் இறைவன். எல்லாத்தையும் கொடுத்துருவான். அந்த பக்குவ நிலையை கொடுக்கறதுக்கு தான் அவன் படாத பாடு படுவான், நம்மளை பக்குவப்படுத்துறதுக்கு. சரிதானுங்களா? அடி மேல் அடி அடிச்சா அம்மியும் நகருங்கிற மாதிரி அவனும் என்னென்னவோ கடும் முயற்சி பண்றான், எத்தனையோ சூழலை கொடுக்குறான். இருந்தாலும் நம்ம புத்திக்கு அறிவுக்கு அது எடுத்துக்கொள்ற அளவுக்கு இன்னும் வாய்ப்பு வரல. சரி, அப்ப என்ன நம்ம ஃபைனலா சொல்ல வர்றோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். நம்ம சொல்ல வர்றது ஒண்ணே ஒண்ணுதான். உங்க லைஃப்ல இருக்கிற எல்லா பிரச்சனையும் எழுதுங்க. சரிங்களா? எல்லாத்துக்கும் எல்லாத்தினாலையும் நீங்க கிடைச்ச நல்லதெல்லாம் முதல்ல சீரியஸா யோசிங்க. சரிங்களா? உங்க லைஃப்ல வந்த பிரச்சனை எல்லாம் என்ன, அந்த பிரச்சனையால நீங்க பெற்ற நன்மை எல்லாம் என்ன அப்படின்னா, பிரச்சனை 100 இருந்ததுன்னா நீங்க பெற்ற நன்மை 200 இருக்கும். நான் அடிச்சு சொல்றேன், கன்ஃபார்மா 200 இருக்கும். சரிதானுங்களா? அப்ப இதுல இருந்து நீங்க என்ன பண்ணணும், நாம என்ன பண்ணணும்னா, இந்த பிரச்சனை வந்ததால இந்த நன்மை வந்தது, இந்த பிரச்சனை வந்ததால இந்த நன்மை வந்தது. நான் என்னோட வேலையை பத்தி நிறைய சொல்லியிருக்கேன். எனக்கு நல்லா படிப்பு வரல, கம்பெனிக்கு போனேன்.
சாதாரண டெய்லரா போனேன். அங்க உடம்பு பிரச்சனை, மனசு பிரச்சனை. அந்த பிரச்சனையாலதான் யோகாக்குள்ள வந்தேன். சரிங்களா? உடம்பு பிரச்சனையாச்சு, யோகாக்குள்ள வந்தேன். யோகால வந்ததுக்கு அப்புறம் யோகாக்குள்ள பணிக்கு வர்றப்ப அதுவும் ஈஸியா எல்லாம் வந்துடல. சரிங்களா? யோகாக்குள்ள பணிக்கு வர்றப்ப சில பிரச்சனைகள் இருந்தது. அதுக்கப்புறம் அங்கேயுமே ஒரு இடத்துல எல்லாம் நிலைக்க முடியல. சரிங்களா? கிட்டத்தட்ட 4-5 இடம் மாறினேன். எனக்கே என் மேல சில நேரங்கள்ல சந்தேகம் வந்தது. நீ சரியா தான் பண்றியா? சரிங்களா? ஒரு மையத்துல பணியில் இருந்தேன். அங்க இருக்கிற நிர்வாகிக்கும் எனக்கும் கொஞ்சம் ஒத்து வரல. அந்த இடத்த விட்டு நான் ரிசைன் பண்ணி வெளியே வந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல வாலண்டியரா சர்வீஸுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அந்த இடத்துல போய் பண்ணேன். அங்கேயும் எகைன் நிர்வாகத்துல ஒரு பிரச்சனை. மறுபடியும் வாலண்டியரா இன்னொரு இடத்துக்கு போறேன். சரிங்களா? அங்க போயும் ஒரு பிரச்சனை. மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு. எல்லா பக்கம் நான் வெளியே வருவேன் நானு. ஆனா கூப்பிடுறது அவங்களா இருக்கும். இதுதான் இயற்கையில் இருக்கிற விஷயமா இருக்கும். சரிங்களா? அப்போ ஒரு விதத்துல நான் சரியில்லையோன்னு ஒரு பக்கம் நினைக்கிறது, இன்னொரு பக்கம் சரி நம்ம சரியில்லாட்டி யார் எதுக்கு நம்ம கூப்பிட போறாங்க அப்படின்னு நினைக்கிறது. அப்போ இது எல்லாமே இயற்கையால திட்டமிடப்பட்ட செயல். நல்லா புரிஞ்சுக்கோ. ஒவ்வொன்றுமே நேச்சர் பக்கா பிளான் பண்ணுது. சரியா? நீங்க 10 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒண்ணுக்காக அது இன்னைக்குல இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கு. அது நமக்கு புரியுறது இல்ல. சரியானுங்களா? இப்ப படுற உங்களோட ஒவ்வொரு துன்பமும் நீங்க முக்தி அடைவதற்கான செயல்பாடு. நீங்க துன்பம் வேண்டான்னீங்கன்னா நீங்க முக்தி வேண்டான்னு சொல்றீங்கன்னு வேற ஒண்ணும் இல்ல. சரிதானுங்களா? எனக்கு துன்பம் வேண்டாம், பிரச்சனை வரக்கூடாதுன்னா நீங்க இறைவனரை பெற விரும்பல அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ இத்தனை பக்கம் அடிபட்டு அப்புறம் அங்க பெரிய பிரச்சனையாகி அதுல இருந்து வெளியே வந்து இத்தனையும் நடந்தங்காட்டித்தான் இன்னைக்கு ஒரு டீமை நம்ம ஃபார்ம் பண்ணி நான் அதெல்லாம் யோசிச்சு பார்த்தேன். சரிதானுங்களா? இயற்கை எப்படி எல்லாம் பிளான் பண்ணுது பாருங்க. எங்கேயோ சாதாரணமா ஒரு மூலையில உட்கார்ந்திருந்த ஒரு ஆளை எப்படி எல்லாம் ட்ரெயின் அப் பண்ணி கொண்டு வந்திருக்குன்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு உண்மையாலுமே சொல்றேன், நம்ம சங்கத்துல இருந்து ஒருத்தர் வெளியே இப்படி ஒரு ஜூம் நடத்தினோம்னா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இதுக்குள்ள நான் பயன்படுத்துற ஸ்கில் எல்லாமே எனக்கு 15 வருஷம் 18 வருஷமா இயற்கை என்னைய பக்குவப்படுத்தி, குரு என்னை பக்குவப்படுத்தி கொண்டு வந்ததை நான் ஒவ்வொரு நாளும் என் கண் முன்னாடி பாக்குறேன். நான் எங்கெங்கேயோ தெரிஞ்சுக்கிட்டு எங்கெங்கேயோ செஞ்ச சின்ன சின்ன விஷயங்களும் இன்னைக்கு எனக்கு மிகப்பெரிய துணையா இருக்கிறத நிதர்சனமா பாக்குறேன். சரி, அப்ப இயற்கை மிக சரியாக திட்டமிட்டு நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போயிட்டு இருக்கு. சரிங்களா? மகரிஷி சொல்ற அதே டயலாக் தான். இறைவன் ஒரு கதவை அடைச்சிட்டு இன்னொரு கதவை திறக்கிறது இல்லப்பா. ஒரு கதவை திறந்து வச்சுட்டு தாப்பா ஒரு கதவையே அடைக்கிறான். இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இறைவன் ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு பாடத்தை தீர்வை கொடுக்கறது இல்ல. ஆக்சுவலா அந்த பாடம் தீர்வு நமக்கு முன்னாடியே இருக்கு. சரிங்களா? ஆனா நாம் அதை எடுக்கிறது இல்ல. அதனால அந்த பிரச்சனையை கொடுத்து நமக்கு அதை உணர்த்துறதுக்கு முயற்சி பண்றான். அது உணர்ந்துகிட்டவங்க துன்பத்துல இருந்து வெளிவர்றாங்க. உணராதவங்க வாழ்நாள் முழுக்க சாதாரண விஷயம், அற்பமான விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சிரமப்படுறாங்க. இந்த சிரமப்படுறதுல எனக்கு என்னன்னா, இந்த பெண்களுக்கு தான் ரொம்ப அதிகமான சிரமம் இருக்கு. மன ரீதியான பிரச்சனை. ஏன்னா அவங்களுக்கு இயற்கையிலேயே அந்த பொசசிவ்னஸ் அப்படின்னு சொல்ற அந்த பற்றுத்தன்மை அதிகமா இருக்கிற காரணத்தினால நிறைய எனக்கு ஆக்சுவலா எனக்கு முதல்ல நிறைய கால்ஸ் வரும். இப்ப அதிகமா நான் அட்டன் பண்றது இல்ல. பட் அப்படி வர்ற கால்ஸ்ல ஒரு 100க்கு 95% பெண்களுடைய போன் கால்ஸ் தான் வருது. 100க்கு 95%. அவங்களோட ஃபேமிலி ப்ராப்ளம், அவங்களோட பிசிக் ப்ராப்ளம், சரி ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ப்ராப்ளம், மன ரீதியா இருக்கிற ப்ராப்ளம். அப்போ பெண்கள் எங்க போய் லாக் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த பொசசிவ்னஸ்ல போய் ஃபுல்லா லாக் ஆகிக்கிறோம். சரிங்களா? நீங்க தயவு செய்து நான் சொல்றேன், அந்த பற்றுக்கள்ல இருந்து நீங்க உடைச்சு வெளியே வரணும் அப்படின்னா
நாம் இப்ப நடத்திட்டு இருக்கிற அந்த இறையுணர்வு தவம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அது ஆக்சுவலா அது துரியாதீத தவம் தான். நம்ம பேரு தான் இறையுணர்வு தவம் அப்படின்னு சொல்லி லைட்டா மெத்தட மாத்தி இருக்கிறோம். பட் அதனுடைய விளைவு எல்லாமே ஏஎஸ்ஆர் ஐயா நடத்துற அமைதி தவமும் நாம நடத்துற இறையுணர்வு தவமும் ரெண்டும் நியரர் ஒரே மாதிரி தான் வருது. பட் அதனோட எண்ட் ஆஃப் த ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னா, துரியாதீத தவத்துல மகரிஷி என்ன சொன்னாரோ அதே ஸ்டேட் தான் கிடைக்குது நமக்கு. நீங்க அமைதியை கவனிச்சாலோ, உங்களை கவனிச்சாலோ, மௌனத்தை கவனிச்சாலோ, இறைநிலை கவனிச்சாலோ, சரியாங்களா? அது எல்லாமே வந்து ஒரே ஸ்டேஜ்ல தான் போய் நிக்குது. அப்ப இந்த தவத்தை நாம கொஞ்சம் ஆழமா நம்ம பண்ணணும். தயவு செஞ்சு பண்ணணும். நேத்துக்கு ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியுது லைஃப்ல. எல்லாமே புரியுது. பட் அது ஏற்றுக்கொள்ற அளவுக்கு மனதுல சக்தி இல்லை. என்ன காரணம்னா, நமக்கு தியானத்தினுடைய உணர்வு இன்னும் கிட்டல. சரிங்க, தியான உணர்வு நமக்கு இன்னும் கிட்டல. அப்ப நமக்கு வரக்கூடிய சோதனைகள் எல்லாமே சாதனைக்குன்னு நம்ம வெறும் வாயில தெரிஞ்சுக்கிட்டாலோ, பேசிக்கிட்டாலோ, கேட்டுக்கிட்டாலோ மட்டும் பிரயோஜனம் இல்லை. அதை நீங்க நிச்சயமா நம்ம லைஃப்ல இருக்கிற வந்த பிரச்சனைகளை எல்லாம் எழுதுங்க. எழுதி அதுக்கு என்ன தீர்வுங்கிறத, என்ன நீங்க நாம கற்றுக்கொண்டோங்கிற பாடத்தை எழுதுங்க. இந்த விஷயம் வந்துருச்சு அப்படின்னா, எனக்கு ஆக்சுவலா நம்ம சங்கத்துல இருந்து என்னை வெளியே தாட்டி இந்த வளர்ச்சி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த அறிவு வந்து கொஞ்சம் அதிகமா இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் இந்த அறிவு வரல. கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு இடம் மாறுறப்ப கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் புலம்பல் எல்லாம் இருந்துட்டு தான் இருந்தது. பட் இது வந்து இப்போ மக்கள் கூட இவ்வளவு நம்ம ரீச் ஆக முடியுது. பெரிய பெரிய அறிவு சிறந்த மக்களோட தொடர்பு எல்லாம் கிடைக்குது. இயற்கை எங்கேயோ உயர்த்தி கொண்டு போய் நம்மளை வைக்குது. சரிதானுங்களா? அப்ப இது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது. அப்பதான் என்ன வருது, நமக்கு கஷ்டம் கொடுத்தவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணுங்கிற உணர்வே வருது. ஆக்சுவலா நீங்க பொதுவா அன்னைக்கு ஒரு நண்பர் கேட்டாரு, உங்களை யாரைங்கய்யா உங்களுக்கு ரொம்ப உலகத்திலேயே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் பேசிட்டு இருந்தோம். அப்போ எனக்கு ஒரு நபரை நான் யாரு ரொம்ப வெறுத்துட்டு இருந்தேனோ அவரைத்தான் எனக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு சொன்னேன் நான். எனக்கே ஆச்சரியமா இருந்து. ஏன்னா ஆக்சுவலா அந்த நபர் இல்ல அப்படின்னா நான் இந்த நிலைக்கு வந்திருக்கவே மாட்டேன். சரிங்களா? அந்த நபருடைய ஒரு முடிவு என்னுடைய வாழ்க்கையவே பிரம்மாண்டமா மாத்திருச்சு. இத்தனை அன்பர்களோட நம்ம இப்ப டிராவல் பண்றோம். இவ்வளவு அஹ், மக்களுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கறதுக்கான சூழலை நம்மளை இயற்கை கருவியா பயன்படுத்துறதுக்கு காரணம் அவருதான். ஆக்சுவலா அவர் ஒருத்தரோட முடிவு மாத்தி இருந்தாருன்னா என் லைஃபே மாறி இருக்கும். நான் இறைவனை விட ஒரு படி அவர் மேல நான் நன்றி உணர்வோடு இருக்கிறேன். சரிதானுங்களா? நிச்சயமா சொல்றேன். அப்படி என்னோட லைஃப்ல துன்பம் கொடுத்தவங்க எல்லாத்தையுமே நான் எப்படி பாக்குறதுக்கு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, இறைவனை விட ஒரு படி மேல பாக்குறேன். சரிதானுங்களா? அவங்க கெட்ட பேர் வாங்கிட்டு அவங்க துன்பத்தை அனுபவிச்சு என்னோட கர்மாவை போக்குறதுக்கு இத்தனை வேலை பார்த்த அவங்களுக்கு நம்ம எவ்வளவு நன்றியா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம எல்லாருமே நிச்சயமா நீங்க வந்து சிந்தனைக்கு எடுங்க. சரிங்களா? அப்ப நம்ம லைஃப் வந்து மிக மிக துல்லியமாக திட்டமிடப்பட்டிருக்கு செயலுக்கு விளைவு அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்துல. அதனால இயற்கை தப்பு பண்றதுக்கு, இறைநிலை தப்பு பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அடிச்சு சொல்லுங்க. சரி, உங்க லைஃப்ல எதுவுமே தப்புன்னு ஒண்ணு நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உங்க லைஃப்ல, என்னோட லைஃப்ல, எல்லாரோட லைஃப்ல, பிரபஞ்சத்துல, இயற்கையில தப்புன்னு ஒண்ணு நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே கிடையாது. 100%. எல்லாமே நல்லதுக்கு தான். ஒண்ணு சிலது இப்ப புரியும், சிலது பின்னாடி புரியும். இப்ப பலனை கொடுக்கும், சிலது பின்னாடி பலனை கொடுக்கும். சரிங்களா? அப்ப முக்திக்கு முக்திக்கு நம்ம முயற்சி பண்ற எல்லாருக்கும் கொஞ்சம் சோதனை அதிகமா தான் இருக்கு. சரிதானுங்களா? ஏன்னா அந்த மிலரேபா அவருடைய வாழ்க்கையில 8 ஜென்மமோ 9 ஜென்மமோ கழிச்சுதான் அவருக்கு வந்து ஆக்சுவலா இறைவனர் வரணும். சரிங்களா? அப்ப அந்த குரு என்ன பண்றாரு, அந்த 8 ஜென்மாவுடைய துன்பத்தையும் இந்த ஒரே ஜென்மால புடுங்குறாரு. சரிங்களா? அதுதான் நடக்குது அவரோட லைஃப்ல.
அப்ப கடைசியா அவர் ஓடிடுவார் வேற. 8 7 இன்னும் ஒரே ஒரு துன்பத்தை மட்டும் நீ பெருந்துன்பத்தை அனுபவிச்சிருந்தீங்கன்னா இந்த 8 ஜென்ம கர்மாவும் போயிருக்கும். நீ 7.5 ஜென்ம கர்மாவை தீர்த்து கொஞ்சம் ஜென்ம கர்மாவை விட்டுட்ட, அதனோட துன்பத்தை நீ பின்னாடி அனுபவிச்சு கழிச்சுக்குவேன்னு அந்த குரு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் போகும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன புரியுது அப்படின்னா, நம்ம லைஃப்ல வரக்கூடிய எல்லா துன்பங்களும் நம்முடைய நன்மைக்காக வருகிறது. இன்னும் இறைவன் நம்மளை துன்பப்படுத்துறது நம்முடைய ஆற்றலை வெளிப்படுத்துறதுக்கும் கூட துன்பப்படுத்துவான். நான் ரஜினி சார் அடிக்கடி சொல்றது, அந்த அவமானப்படுத்தல அப்படின்னா நிச்சயமா அவர் இன்னைக்கு ஷைன் பண்ணிருக்க மாட்டார். அப்ப நீங்க துன்பப்படும் போது என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஆற்றல் வெளிப்படும். ஆற்றல் வெளிப்படும். சரிங்களா? அட்ரினல் சுரக்கிறத பத்தி நம்ம பேசியிருக்கிறோம்ல நிறைய. உங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு பயம் வருதுன்னா உங்க உடம்புக்குள்ள அவ்வளோ பெரிய சேஞ்சை வந்து இயற்கையை வந்து நடத்தும். சரிங்களா? படுத்துட்டு நடக்க முடியாத ஒரு ஆள் கூட ஒரு ஆளை தூக்கிட்டு ஓடிட்டு இருப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு ஃபோர்ஸ் உள்ள இருந்து வெளியே வரும். அப்ப நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், துன்பங்கள் எல்லாமே எதுக்கு? நம்மை சாதனை செய்ய வைக்கிறது தான் வந்து. சரிங்களா? சோதனைகள் எல்லாமே சாதனைக்காகத்தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, ரஜினி சொன்ன டயலாக் தான், இறைவன் நல்லவங்களை சோதிப்பான், ஆனால் கைவிட மாட்டான். சரிங்களா? சோதனை பண்ணுவான். ஏங்க, ஒரு சாதாரண வெண்டைக்காயை போய் நீங்க பரிசோதனை பண்ணி தானே வாங்குறீங்க. இது ஆகுமா ஆகாதா? சரிதானே? ஒரு முருங்கைக்காய் போய் சோதனை பண்றீங்களா இல்லையா? வாய்க்குள்ள போட்டு சாப்பிட்டு நாளைக்கு வெளியே போய் குப்பையில் விழுகிற ஒண்ணுக்கு இத்தனை சோதனை பண்றீங்களே, இறைவனை உணர்றதுக்கு அவன் சோதனை பண்ணுவானா மாட்டானா? கண்டிப்பா சோதனை பண்ணுவான். பாஸ் பண்ணாம அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? 1000 தடவை வேணாலும் அவன் சோதிச்சுட்டே தான் இருப்பான். குறிப்பா உயர்ந்த நிலை போறவங்களுக்கு தான் சோதனை அதிகமா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பழுத்த மரத்துக்கு தான் கல்லடி அதிகமா இருக்குன்னு சொல்ற மாதிரி, நீங்க உயர்ந்த நிலைக்கு போகணும்னா கல்லை நினைச்சுக்கோங்க. கல்லு சிலையாகிறது நினைச்சுக்கோங்க. தங்கம் ஆபரணமா மாறுறத நினைச்சுக்கோங்க. களிமண்ணு சிலையா மாறுறத நினைச்சுக்கோங்க. சரிங்களா? உளிப்படாத கற்கள் சிலையாவதில்லை. சரிங்களா? வழிகளை கடக்காம மனிதன் வெற்றி பெறுவதில்லை. என்ன, அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நீங்க வழிய எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வழிய பாசிட்டிவா எடுக்கிற அளவுக்கு நமக்கு பக்குவமும் வந்துருச்சு. அப்போ நாம செய்ய வேண்டியது, நம்ம லைஃப்ல இத்தனை நாள் வந்த அத்தனை சோதனைகளும் நம்மை சாதனை தான் படைக்க வைத்திருக்கிறதுன்னு நீங்க முதல் புரிஞ்சுக்கணும். சில சாதனை தெரிந்த சாதனையா இருக்கலாம், சில சாதனை மறைமுகமான சாதனையா இருக்கலாம். அத்தனையும் சாதனைக்காகத்தான் நிகழ்ந்திருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டதோட மட்டும் இல்லாம, இப்ப இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் நல்லதுக்குன்னு எடுத்துக்கிட்டு, இனிமேல் வரக்கூடிய பிரச்சனை எல்லாவற்றையுமே நல்லதுக்காக பார்க்கக்கூடிய ஒரு 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 விழிப்பு நிலை நமக்கு வரணும். அதுதான் நான் இந்த இடத்துல எல்லாத்துக்கிட்டையும் கேட்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. அது வந்ததுன்னு தான் நம்ம ஞானத்தை அடையிறதுக்கு தகுதி. துன்பங்கள் பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு துன்பம் கொடுத்தவங்களுக்கு, பிரச்சனை கொடுத்தவங்க எல்லாத்துக்கும் சொல்லுங்க. அவங்க இல்லை அப்படின்னா நாம இந்த அளவுக்கு இப்போ உயர்ந்து இருக்கிற வாய்ப்பே இல்லை. சரிதானே? நேரம் ஆயிடுச்சா? ஓகே, போதும். அந்த நிலையில நாம இந்த உரையை நிறைவு செய்ய இருக்கிறோம். இது எப்பவுமே மனதில் வைத்துக் கொள்ளுங்க. சோதனைகள் அனைத்தும் நம்ம வாழ்க்கையில சாதனைக்கு, குறிப்பாக இந்த இறைவனை அடைவதற்கான சாதனைக்கு. தெரியாமல் கூட ஒரு துன்பம் உங்க பக்கத்தால வராது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம சொல்றோம்ல, தெரியாம தப்புன்ட்டு, அப்படி கூட ஒரு இமையளவு துன்பம் கூட, பிரச்சனை கூட உங்க பக்கத்தால வராது. ஏன்னா அதை நடத்துறது எல்லாம் வல்ல இறைநிலை, எல்லாம் அறிந்த பேரறிவு அதை நடத்துது. அதுல பிழை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு உள்ளதை ஏற்றுக்கொண்டு, சரிங்களா, விழிப்பு நிலையோடு வரக்கூடியதை நேர்மறையாக ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும்
உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி, இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர், அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறுமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். மிக்க மகிழ்ச்சி. நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. ஐயா ஸ்டார்ட் பண்ணலாமா? ஷாமலம்மா, ஷாமலம்மா அன்மியூட் பண்ணி பேசுங்க. ஜெயலட்சுமிமா, ஜெயலட்சுமிமா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா, இன்னைக்கு பேசின விஷயத்துல எனக்கு ஒரு டவுட். இப்போ சொல்லுங்கம்மா. சிலவங்க வந்து அந்த அவமானத்திலையும் துன்பத்திலையும் அப்படியே பழகி போயிடுவாங்க இல்லையா? ஒவ்வொருத்தவங்க வந்து அதை மீறி எந்திரிச்சிருவாங்க, பாசிட்டிவா அதை எடுத்துட்டு எழுந்திரிச்சிருவாங்க. சிலவங்க வந்து கூனி குறுகி அதை உள்ளுக்கே வந்து உட்கார்ந்துருவாங்க. இப்ப அவங்கள மாதிரி ஆட்களுக்கு வந்துட்டு நம்ம என்ன செய்யணும்? பிகாஸ் அதுக்கு வந்து தீர்வு எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எங்க வீட்டுல இருக்கிறாங்க, எனக்கு என்ன அதுக்கு பண்ணணும்னு தெரியல. பயத்திலேயே அவங்க வந்து பாதி வேலைகளை நிறுத்திடுறாங்க. அத எப்படி போக்கணும்ன்றதுக்காக தான் எனக்கு இப்ப இந்த டவுட் வந்துருச்சு. இப்ப நீங்க சொன்ன உடனே சரி, அது என்ன பண்ணணும்னு தெரியலையே அப்படின்னுட்டு. கரெக்ட் தாம்மா. ஒண்ணு, அவங்களுக்கு வாழ்க்கை தத்துவத்தை புரிய வைக்கணும். அறியாமைதான். வாழ்க்கை தத்துவத்தை புரிய வைக்கணும். ஆனா எல்லாரும் புரிஞ்சுக்கிறதுக்கு வருவாங்களான்னு சொல்ல முடியாது. வரலைன்னா நீங்க வாழ்த்த வேண்டியதுதான், வேற வழியே கிடையாது. வாழ்த்த தவிர வேற ஒண்ணுமே இல்ல. வாழ்த்த தவிர வேற வழியே இல்ல. அவங்க எப்படி இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்களோ அப்படி இருக்கிற மாதிரி நினைச்சு வாழ்த்துனா இன்னும் அதிகப்படியான மாற்றங்கள் நிகழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம இது கடந்து வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா தத்துவம் தெரிஞ்ச நம்மளே அந்த இடத்துல இன்னும் முழுசா வெளிப்படுது. கண்டிப்பா அதுக்காக தான் பேசுறோம் நம்ம. ஆமா, அதுலயே நம்ம இன்னும் சிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா பரவாயில்ல, மற்றவங்களுக்கு பரவாயில்ல. பட் அவங்க தத்துவ தெளிவு தான் அவங்களுக்கு கொடுக்கணும். லைஃப் பத்தின அதுதான் தத்துவம், அதுதான் ஆன்மீகம். ஓகே, ரைட். அப்ப அவங்க இன்ட்ரஸ்டடா இருந்தா மட்டும்தான் இப்ப நம்ம அத பத்தி பேச முடியும். ஆமா ஆமா ஆமா, சொல்றது சொல்லலாம். பட் அவங்க கேட்கிற மனோநிலையில இருந்தா அது செயல்படும். இல்லாட்டி அது வேஸ்ட் தான். அதுக்கப்புறம் விட்டுட்டோம்னா வாழ்த்து தான். நீங்க நல்லா வாழ்த்த அப்புறம் அவங்களா வருவாங்க. ஓகே தம்பி, நான் அதுதான் கேட்கணும்னு யோசிச்சேன். நன்றி தம்பி. வாழ்க வளமுடன். நன்றி. வளமுடன். அடுத்ததாக ஜெயலட்சுமி. ஜெயலட்சுமி அம்மா, அடுத்ததாக 339. வாழ்க வளமுடன். ஐயாவுக்கு இன்னைக்கு மகனுக்கு நன்றி சொல்றேன் தங்கம். ரொம்ப இன்னைக்கு நடத்தின பாடம் அவ்வளவு தூரத்துக்கு எல்லா மக்களுக்கும் மனசுல இருந்த பயம் எல்லாம் போயிரும் ஐயா. ரொம்ப அருமையான பேச்சு, அருமையான கருத்து.
இந்த ஏன் இந்த சோதனை நினைக்காத ஜீவனே கிடையாது. ஆனா அதுக்கு இன்றைக்கு நீங்க நடத்திய பாடம் அவ்வளவு ஒரு அருமையானது ஐயா. ரொம்ப 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 நன்றி. உங்களுடைய முயற்சி மீண்டும் மீண்டும் நல்ல மாதிரி வளர்ந்து வர இந்த தாயின் ஆசீர்வாதம் தங்கம். ரொம்ப நன்றி ஆமா, இதுவரைக்கும் நீங்க நடத்திய பாடம்லாம் நான் கேட்டிருக்கேன். ஆனா இன்றைக்கு அப்படி கண்ணீர் மல்கக்கூடிய அளவுக்கு இந்த நிகழ்ச்சி நடந்துச்சு. ரொம்ப 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 சந்தோஷம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். உங்களுடைய முயற்சிகள் ரொம்ப ரொம்ப சிறப்பான வரும் ஐயா. இப்ப என்னையால ஒரு 200 ரூபா தான் அனுப்பலாமா? அம்மா 10 ரூபா முடிஞ்சா கூட அனுப்புங்கம்மா. எல்லாரோட பங்கு வரணுங்கிறதுக்கு தான் அதுல கேக்குறோம். நிச்சயமா அனுப்புங்க. 200 ரூபாய் இல்ல 100 ரூபாய் எல்லாம் வந்துட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரியா, என் பிள்ளைகிட்ட சொல்லி அனுப்ப சொல்றேன் ஐயா. ரொம்ப ரொம்ப சீரும் சிறப்போடும் வளமோடும் மனசு நிறைவான ஒரு சம்பவம் இன்னைக்கு நீங்க பேசிருக்கீங்க. ரொம்ப வாழ்த்துக்கள். வாழ்த்து இறைவனது வாழ்த்து, பிரபஞ்சத்தின் வாழ்த்து அத்தனை உங்களுக்கு நல்லா சேரும். சிறப்பா நடக்கும் ஐயா. நன்றி ஐயா. நன்றிமா நன்றிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க மன நிறைவுடன். சந்தோஷம் ஐயா. நன்றிமா நன்றி நன்றி. அம்மா இப்ப கோவோஸ்டா யார் இருக்கீங்க? செல்வி சரவணன் ஐயா. கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி. இல்ல இல்லம்மா, நானு இந்த முதல்ல ஒருத்தவங்களுக்கு பதில் கொடுத்தேன்ல. ஆமாங்கய்யா. அவங்க மதுரை மகாலட்சுமி அப்படின்னு நினைச்சிட்டு, மதுரையில இருந்து ஒரு பொண்ணு பேசுவாங்க மகாலட்சுமி நினைச்சிட்டு நான் பேசினேன். அவங்க ஏதாவது நான் நார்மலா ஏதாவது பேசிட்டுனா வாப்போங்கிற மாதிரி ஏதாவது இல்லையா? அப்படிலாம் இல்லையா? ஷாம்லா அம்மா தான் பேசினாங்க. ஷாம்லான்னு வரும். ஓகே 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 ஓகே. சரி சரி. அப்படி ஏதாவது மாத்தி பேசியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க. ஓகே ஓகே. வாழ்க. சரி சரி. டபுள் 39 எனக்கு நெட் கம்மியா இருக்காங்கம்மா. அம்மா எதுவும் கேட்கல எனக்கு. அம்மா நான் பாத்துக்கிறேன்மா. உங்களுக்கு நெட் கம்மியா இருக்கு. 3939 வாழ்க வளமுடன். ஐயா கிட்ட கேள்வி கேட்கலாம். சந்தான லட்சுமி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா கேக்குதுமா, சொல்லு. சாந்தலட்சுமி பேசுறீங்க, வீரபாண்டி, தேனி மாவட்டம். சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா. மார்கழி மாதம் நானு பயிற்சியில கலந்துக்கிட்டேன். அந்த பயிற்சியில கலந்துக்கிடும் போது நல்லா ஆக்டிவா இருந்தது. எனக்கு கொஞ்ச நாள் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன் உடல் நலம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. உடல் நலம் சரியில்லாம இருந்த போதும் எனக்கு நல்லாதான் இருந்தது. ஆனா ஒரு 23 நாள் என்னால தொடர்ந்து பயிற்சியில இருக்க முடிஞ்சது. அதுக்கு சிவியரா எனக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு. அதுக்கு அடுத்தது வீட்டுல குடும்பத்துல பிரச்சனைகள் ஆரம்பிச்சது. அது ரெண்டுமே நீங்க இன்னைக்கு நடத்தின பாடத்துக்கு தகுந்த மாதிரிதான் நாங்க. நிச்சயமா இது ரெண்டு மட்டும் இல்ல, இனி உங்க வாழ்நாள் முழுக்க எல்லாம் நடக்கிறது இதுதான் கான்செப்ட். ஆமா, அதுக்குன்னு நம்ம இப்படி எடுத்துக்க கூடாது. அதுக்குன்னு இத போனா இப்படி வந்துருமான்னு எடுத்துக்க கூடாது. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இதுக்கு போனாதான் இப்படி நடக்குமான்னு நினைக்கிறாங்க. இது போனா நடக்கிறத கம்மி. என்னோட பையனையும் கூப்பிட்டுதான் வந்திருந்தேன் நான் வாடிப்பட்டி வகுப்புக்கு. என் பையன் இந்த மாதிரி ஆரம்பிக்காதமா, நீ பாட்டுக்கு பேசாம இரு, இத நீ மறுபடியும் தொட்டு உனக்கு உடம்பு சிவியர் ஆயிரும் அப்படின்னு சொன்னாப்ல. பையன் சொன்ன மாதிரி அவரு எல்லாம் என்னைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க, மறுபடியும் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எதுவும் காதுல வாங்கிக்கல. என் ஹெல்த்த பாத்துக்கணும். மறுபடியும் கிளாஸ் நாளையில இருந்து மறுபடியும் எனக்கு இப்ப கொஞ்சம் நல்லா இருக்குது. நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க. அதுல என்ன நம்ம எங்க தப்பு பண்ணுங்கிறதே நீங்க யோசிங்கம்மா. ஒண்ணு, கர்மாவாலையும் நம்ம எல்லாத்தையும் கரெக்டா பண்ணி கர்மாவால கஷ்டப்படுறது உண்டு. சரிங்களா? கரெக்டா நேரத்துல சாப்பிட்டு நேரத்துல தூங்கி எல்லாம் பர்ஃபெக்டா பண்ணியும்
சில பிரச்சனை வர்றதையும் நான் பார்த்திருக்கிறேன், நானும் அனுபவிச்சிருக்கிறேன். அதே சரி. சமயம் நாம பண்ற தவறுகளாலேயோ சில தொந்தரவு வர்றதையும் நான் அனுபவிச்சிருக்கிறேன். அப்ப அது நாம பண்ண தவறா அல்லது கர்மா கழிஞ்ச தவறான்னு நீங்க பார்க்கணும். நாம பண்ண தவறா இருந்தா அதை சரி பண்ணிக்கணும். சரிங்க. நீங்க 4 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, 3 மணிக்கு எந்திரிக்கிறீங்க அப்படின்னா நீங்க தூங்குறது கடைசிக்கு 10 மணிக்குள்ளேயாவது கண்டிப்பா தூங்கிடணும். அது 8 நான் மணி லேட்டா 8:30 தூங்கிடுவீங்க. உதாரணத்துக்கு சொல்றேன். கரெக்ட். அதான் அந்த சிஸ்டத்தை எங்கேயும் உடைக்காம அது உங்களுக்கு பிரச்சனையா வருதுன்னா அது நிச்சயமா உங்க கர்மா வெளியே போறதா மாற்று கருத்தே கிடையாது. அப்போ அதான் இது சொல்லுவாங்க இல்லையா, சனி வந்தா நம்மளோட கர்மாவெல்லாம் வெளியே எடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சனி வரலைன்னா கர்மா வெளியே போகாதா? அப்படி கிடையாது. சனி என்ன பண்ணுது, மொத்தமா கர்மாவை தூக்கறதுக்கு திட்டமிட்டு வேலை செய்யுது. சரிங்களா? அதனால இது மொத்தமா போறதுக்கான ஒரு சூழலை இயற்கை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும். அதுல என்ன கத்துக்கிட்டோம் பாடம்ங்கிறத பாத்துக்கிட்டு அடுத்த லெவலுக்கு வாங்க. எப்பவுமே இது செக் பாயிண்ட் வைக்குமா? எப்பவுமே நீங்க ஆன்மீகத்துல முன்னேறணும்னா, ஞானத்தை அடையணும்னா இறைவன் 1000 சோதனை வைப்பான். நீ உண்மையாலுமே தேடுதல் தான் வந்தையா, இல்ல சும்மா நேம் ஷேக்குக்கு வந்தையா, உண்மையாலுமே உங்கள்கிட்ட அடையிற வைராகியப்பட்டு இருக்கா? சரி, இது எல்லாமே வச்சுதான் இறைவன் என்ன பண்ணுவான், அதான் அத்தனை பணத்துல கொடுப்பான், புகழ்ல கொடுப்பான், உடல் நலத்துல பிரச்சனை வரும், குடும்பத்துல பிரச்சனை வரும். இது எல்லாம் தாண்டி நின்னாதான் இது கிடைக்கும். அந்த உறுதி நமக்கு தெளிவா இருந்தா நிச்சயமா அச்சீவ்மெண்ட் ஆகும். இப்போ வந்து நீங்க கிளாஸ் ஆரம்பிச்சதுல இருந்தே நான் இருக்கீங்க அந்த வகுப்புல. 20வது வருஷத்துல இருந்தே இருக்கிறேன் நானு. ஓகே. வந்து இடையில பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். இந்த கிளாஸ் நான் கண்டினியூவா பண்ணிட்டு இருப்பேன். ஒரு 6 மாசம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் மறுபடியும் எனக்கு உடம்பு முடியாம போயிடும். அப்புறம் கொஞ்ச நாள் பண்ண முடியாம இருக்கும். இந்த மாதிரியே இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்ப ஏற்ற இறக்கம் எல்லாருக்கும் இருக்குமா? அதாவது 100ல் 1 1000ல் 1 அது குறைவா இருக்கலாம். பட் ஏற்ற இறக்கம் எல்லாருக்கும் இருக்கும், எப்பேற்பட்ட ஆளுக்கும் இருக்கும். சரி, நீங்க ஏதாவது ஆசிரமாவ போய் உட்கார்ந்து தனியா உட்கார்ந்து நீங்க தனிப்பட்ட முறையில பண்ணீங்கன்னா அந்த ஏற்ற இறக்கம் குறைவா இருக்கும். பட் மற்றபடி ஏற்ற இறக்கம் வந்து கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். அது இருக்கிறது இயல்புன்னு ஏத்துக்குங்க. அதுல எந்த அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் கொண்டு போக முடியும்னு பாத்தீங்கன்னா ஓகே. சரிங்க. அப்புறம் என்னோட வாட்ஸ்அப் குரூப் வந்து வாழ்க வளமுடன்மா, நிறைய பேர் இருக்காங்கம்மா. ஆமா, ஒரு நிமிஷம்மா. வாட்ஸ்அப் குரூப் ஒண்ணுதான் இருக்கு, மார்கழி மாதம் குரூப் மட்டும். ஏதாவது ஒரு குரூப் என்னோட நம்பர் ஆட் பண்ணி விடுங்க. அம்மா நீங்க ஒண்ணு இல்ல. சரி 809 மறுபடியும் 1472. 809 1472. ஆமாங்கம்மா. சரி, ஆட் பண்ணிடணும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். 339 ஐயா, ராமன் ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா உங்க ரொம்ப ரொம்ப சிறப்பானது ஐயா. நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே இருந்தும் அந்த ஒரினஸ் வந்து துரத்திட்டே தான் இருக்கு. எல்லாமே இருக்கு. ஆனா ஒரு பழைய நீங்க சொன்ன மாதிரி ஒரு சின்ன இதுக்கு வந்து மைண்ட் வந்து அதுலயே சுத்திட்டு எல்லாமே டிஸ்டர்ப் ஆகுதுயா. இது நம்ம சங்கல்பமா போட்டு எப்படியா பண்ணிக்கலாம் செஞ்சுக்கலான்றது கொஞ்சம் சொல்லுங்க. அதான் தவத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்க. சரிங்கய்யா. ஆழ்ந்து சிந்திங்க. சரிங்க. ஆமா, இந்த ரெண்டும் வந்து ஒரு நாள் தவத்தை இன்க்ரீஸ் பண்ணி ஒரு நாள் ஆழ்ந்து சிந்திச்சா அது முடியாது. கொஞ்சம் கண்டினியூஸ் பிராக்டிஸா இது வந்து வந்துட்டே இருக்கணும். அப்பதான் இது சக்சஸ் ஆகும். ஆமா. சரிங்க. திரும்ப சங்கல்பம். நீங்க சொன்னதுதான். திரும்ப இது நல்லதுக்கு தான், இது எனக்கு இந்த நல்லது கொடுக்கறதுக்கு தான் வருது, இது என்னோட கர்மா போக்குறதுக்கு தான் வந்திருக்குது அப்படிங்கிற புரிதலை திரும்ப கொடுக்க தான் அது ஸ்ட்ராங் ஆகும். மகிழ்ச்சி.
வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி 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 ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா இன்னைக்கு தன் வாழ்த்துன்னு பத்தி சொன்னீங்க இல்லைங்க ஐயா. தன் வாழ்த்துங்கிறது நம்ம எப்படி நம்மளே வாழ்த்துக்கிறதுங்க ஐயா? ஆமாம்மா, போன வகுப்புல அதை பத்தி ரொம்ப விளக்கியிருந்தேன். சரிங்க ஐயா. தன் வாழ்த்துன்னா ஒண்ணு இல்லம்மா, சங்கல்பம் சொல்றீங்கல்ல. ஆமாங்க ஐயா. அருட்பேரற்ற கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறைச்சல், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வேன். சரிங்க ஐயா. அப்படி நீங்க உணர்வுபூர்வமா சொல்லிட்டே இருக்கணும். சரிங்க ஐயா. ஆமா ஆமா. சரிங்க ஐயா. வாழ்வேன்னு சொல்லணும் ஏனுங்க ஐயா? வாழ்வேன் இண்டிவிஜுவலா சொன்னா வாழ்வேன், இல்ல எல்லாரும் சேர்த்து சொன்னா வாழ்வோம். சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. நன்றி. நன்றிமா. வாழ்க. நன்றிமா. வாழ்க வளமுடன். ஜெகநாதன் ஐயா. வாழ்க வளமுடன். அவதார புருஷர் வணக்கத்திற்குரிய சின்ன மகரிஷி யுடூழி வாழ்க வளமுடன். குருவே சரணம். இறை சாதனை மார்க்க நானு சொல்றேன். வணக்கத்திற்குரிய பெரிய மகரிஷி ஜெகநாதன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி ஐயா. மகரிஷியினுடைய பிம்பமாக நீங்க உங்களை பாக்குறேன் ஐயா. நன்றி. இறை சாதனை மார்க்க பயிற்சி மைய திறப்பு விழா 28/3/24 அன்று இறையருளாலும் குரு அருளாலும் பிரபஞ்ச மகாசக்தி அருளாலும் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த மனமார்ந்த வாயார ஆத்துமாத்மாக மானசீகமாக வாழ்த்தி வணங்கி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதை நாங்கள் 9 முறை தினமும் வாழ்த்துவதற்கும், இது நிதி அதிகமாக இந்த உலகத்திலேயே இல்லாத ஒரு நிதி அதிகமா சேர்ந்து ஒரு அதிசயத்தை உண்டாக்கும் என்பதில் ஐயமில்லை ஐயா. ஆகவே அது தாங்கள் நினைத்தது மாதிரி 28 மார்ச் 24ஆம் தேதி எல்லோருடைய ஆசிகளாலும் தங்களுடைய உழைப்பு, அந்த 30 நாள் மார்கழி மாசம் இருந்த அந்த மௌன வேள்வியினுடைய இதுதாயா இது சீரும் சிறப்புமா நடைபெற போகுது. இது உலக அதிசயத்துல பெரிய இந்த மாற்றத்தை கொண்டு வரும் ஐயா. நன்றியா. வாழ்க வளமுடன். நன்றிங்க. மிக்க நன்றி, மிக்க நன்றி. எல்லாருடைய வாழ்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். சாம்சங் SM-A14. ஐயா வணக்கம் ஐயா. நான் சென்னையில இருந்து பேசுறேன். பார்வதிங்க ஐயா. வணக்கங்கம்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா உங்களுடைய சிந்தனை விருந்து அனைத்தும் எப்படி சொல்றதுன்னு தெரியல, ரொம்ப அருமையா இருக்குங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. அடுத்ததுங்கய்யா, இப்ப இந்த இறை சாதனை பயிற்சி முகாம் பண்றதுக்கு இந்த நிதி சொல்லியிருந்தீங்க இல்லையா, அது எந்த வழி, அது எப்படிங்கய்யா கொடுக்கறது? நீங்க நம்ம வாட்ஸ்அப் சொல்லுங்கம்மா. அம்மா உங்க நம்பர் சொல்லுங்க. சொல்றேம்மா. 9629 24 4267. 9629244267. ஆமாங்க. ஓகே, நான் உங்களுக்கு பேசுறேன். ஓகேம்மா. நன்றிம்மா. நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. மிக்க நன்றி, மிக்க நன்றி. அனுஷா ரவிமா. வாழ்க வளமுடன். அனுஷா ரவிமா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. என்னுடைய கொஸ்டின் ஒன்றும் பெருசா இல்லையே. மார்னிங் சொன்னீங்க பிள்ளைகளை வாழ்த்துறதுக்கு ஒரு அட்டவணையோ அந்த இன்ஃபர்மேஷன் தாரன்னு சொல்லி, அது இருக்க மறந்து விடாம போட்டு விடுங்க. ஆமா ஆமா போட்டுறேம்மா. கனகாம்மா இந்த குழந்தைகளை வாழ்த்துங்கள் போஸ்டர் எல்லாத்துலயும் போட்டுருங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. தேங்க்யூ. நன்றிமா. வாழ்க வளமுடன். தேங்க்யூ. தேங்க்யூ அம்மா. வாழ்க வளமுடன். ராகுல் ஐயா.
ராகுல் ஐயா வாழ்க வளமுடன். ரெட்மி நோட். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா ராகுல் ஐயா சொல்லுங்க ஐயா சொல்லுங்க. ஐயா இப்ப வந்து நீங்க சொன்னீங்க இயற்கை வந்து அன்பும் கருணையும் தான் இருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து லாஸ்ட் வீக் வந்து எங்க சிஸ்டருக்கு டெலிவரி ஆச்சு, பேபி டெலிவரி ஆயிடுச்சு. அதே இது வந்து குழந்தைங்க வந்து அந்த அந்த குழந்தை ஒரு தப்பா பண்ணலையே, அந்த குழந்தை வந்து இறந்துடுச்சு. ஆனா இயற்கை இன்னும் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் சூப்பரான குழந்தை பிறகு. அப்போ இயற்கை வந்து நம்மளுக்கு நல்லதான் பண்ணலாம், தீயதும் பண்றான். இது எப்படி புரிஞ்சது அப்ப வந்து தீயது அதான் தீயதுன்னு சொல்லி நாம தான் அதை சொல்றோம். வந்து கழிது சொல்றீங்க. அந்த கர்மாவை உருவாக்குறது யாரு? இயற்கைக்கு ஒரு கர்மா இருக்கா? அப்போ நம்ம வந்து தத்துவத்தின் படி பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வாழ்க்கையை அக்செப்ட் எவ்ரிதிங், நம்ம ஒண்ணுமே இல்லை அப்படி இருக்கும்போது அப்ப எதுக்கு நம்ம வந்தோம்? நம்மளோட பர்பஸ் தான் என்ன? ஒரே கன்ஃபியூஷனா தான் இருக்கு லைஃப். கரெக்ட். நீங்க கேக்குறது வந்து நல்ல ஒரு இயல்பா எல்லாத்துக்கும் வரக்கூடிய ஒரு கேள்விதான். ஆனா நீங்க மனவளக்கலை யோகா எடுத்திருக்கீங்களாங்கய்யா? மகரிஷியோட ஃபுல் பேட்ச் ஃபுல் கோர்ஸ் எடுத்துருக்கேன். சரி, அதுல என்ன மகரிஷி என்ன சொல்றாருன்னா, இறைநிலை என்பது தூய வெளி, அதுல வந்து எந்த பதிவுகளும் கிடையாது. அதை தன்னை உணர்றதுக்காக ஒரு முயற்சி எடுக்கிறப்போ அது இறை துகளாகி பஞ்சபூதங்களாகி எல்லா உயிர்களாகவும் தன்மாற்றமாகி வருது. இதுதான் கான்செப்ட். அப்படி வந்த வழியில அது உயிரினமாக வரும்போது 2 அறிவு புழுவிலிருந்து பிற உயிர்களை சார்ந்து வாழக்கூடிய ஒரு தன்மை அதுக்கு வருது. அது அந்த உயிர்களை பொறுத்த வரைக்கும் துன்பம் இல்லை, 5 அறிவு வரைக்கும். அதனாலதான் சொல்லுவாங்க மற்ற உயிர்கள் எல்லாம் செத்தா முக்தி இம்மிடியட்டா. ஏதோ மகிழ்ச்சி சொல்லுவாங்க கஜேந்திர மோட்சத்துல யானைக்கு முக்தி முதலைக்கு மோட்சம்னு ஏதோ சொல்லுவாங்க இல்லையா? அது எந்த உயிர் செத்தாலும் அந்த நிலை தான். ஏன்னா அது தனிப்பட்ட பாவப்பதிவு கிடையாது. அப்போ மனுஷன் அடுத்த நிலையில அவன் வர்றான். அப்படிங்கிறப்ப மனிதன் அந்த சிந்தனை அறிவை இயற்கையை நமக்கு கொடுத்துருச்சு. அப்ப அதை சரியா முறையா பயன்படுத்தி நாம கர்ம வினைகளை போக்குறதுக்கான செயல்பாட்டுல ஈடுபடணும். 2வது, இந்த தத்துவம் எல்லாம் புரியலைன்னா தான் நீங்க முன்னாடி கேட்ட ஒரு கேள்வி, துன்பம் அப்படிங்கிறது எப்ப வருது அப்படின்னா, இந்த தத்துவம் எல்லாம் புரியலைங்கிறப்பதான் என்னை பொறுத்த வரைக்கும் துன்பமே. தத்துவம் புரிஞ்சிருச்சுன்னா அது குழந்தை இருந்தாலும் சரி, கணவர் இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, அது துன்பத்தை கொடுக்காது ஆக்சுவலா. சரிங்களா? ஆமா, அந்த தத்துவம் புரியாததுதான் நமக்கு துன்பமாவே இருக்கு. அந்த குழந்தைனா என்ன, அது எதுக்கு வருது, சரிங்களா? அந்த குழந்தை இந்த பூமியில ஒரு நாள் வரணுங்கிற ஒரு கர்மா நிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு அந்த 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 அவங்க அம்மா அப்பாவோட மொத்த பதிவினுடைய தொகுப்பு அந்த பூமியில ஒரு நாள் வரணுங்கிற ஒரு கர்மாவா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது, பை சான்ஸ். அப்ப அந்த பூமிக்கு ஒரு நாள் அது வந்துட்டு அது போயிடுச்சு, அவ்வளவுதான். அது கர்மா முடிச்சுட்டு இறைவனோட லயமாயிருச்சு. இப்ப நீங்க சந்தோஷம் பண்ணுமா துக்கம் பண்ணும்? அப்ப என்னது, எதுக்காக அந்த இறைவன் அங்க அது பண்றான்னா, இந்த அம்மா அப்பாவுடைய கர்மா எவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது இறைவனுக்கு தெரியும். இதுல இந்த குழந்தை இறந்ததுல எல்லாருக்கும் நிறைய பேர் குழந்தை இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி துன்பம் வர்றதில்லை. ஒரே குடும்பத்தில் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி துன்பம் வர்றதில்லை. அப்ப இது பல்வேறு செயல்களுடைய கூட்டு இணைப்பா இயற்கை கர்மாவை போக்குறதுக்கு இந்த மாதிரியான செயல்களை செய்யுது. அப்ப இதில் நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, செயலுக்கு விளைவுங்கிறது உண்மையா இருக்கிற பட்சத்துல விளைவுக்கு ஒரு செயல் இருக்குங்கிறத நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லை. அது எப்போ எங்கனாலும் நமக்கு தெரியாது. இப்போ ஒரு குழந்தை பிறந்து இறக்குது அப்படின்னா அது ஒரு விளைவு. அப்ப இதற்கான செயல் எங்க? செயல் எங்கேயோ இருந்திருக்கு, எந்த ஜென்மத்திலயோ இருந்திருக்கலாம். அப்போ அதனோட விளைவு தான் வருது. அப்ப விளைவை என்னால மாத்த முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் எதுவும் பண்ணாம விட்டுறலாமா? அப்படி கிடையாது. விளைவை நீங்க எதையும் பண்ண முடியாது. ஆனால் என்னைக்கோ செஞ்சது இன்னைக்கு விளைவா வந்தது மாதிரி இன்னைக்கு செய்யறது நாளைக்கு விளைவா வருங்கிறது நமக்கு தெரியணும். அதுதான் ஞானம். அப்ப இன்னைக்கு செய்யற செயல் அதுல நீங்க கவனம் வச்சு அதையும் நம்ம தூய்மையா செய்யும் போது இதனோட விளைவு தானே பின்னாடி வரும்.
அதுல மாற்று கருத்து இல்லைல்ல. அப்ப அதையும் நம்ம சரியாக்கும் போது நம்ம லைஃப்னோட பர்பஸ் அங்கதான் தெரியுது. அப்ப இப்ப நான் என்ன பண்ணணும், தெரிஞ்சோ தெரியாமல எத்தனையோ செஞ்சுட்டு எத்தனையோ ஜென்மமா வந்துட்டேன். இப்போ என்னோட கர்மாவை கழிக்கிறேன், இனிமேல் சேர்த்தாம இருக்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் கழிச்சுக்கிறேன். அதோட முடிச்சிட்டோம்னா இரண்டொழுக்க பண்பாடு தான் லைஃப். அது நம்ம சிந்திச்சுதான் புரியணும். ஓகே. ஆனா நான் இப்போ ஒரு 5 அறிவு உயிரினா இருக்கும்போது வந்து எனக்கு அடிச்சு சாப்பிடுறது எனக்கு சிந்திக்க ஆற்றல் இல்லை. அதனால நான் வந்து அடிச்சுதான் அது இயற்கைப்படி தான் நடக்குது. இப்ப இயற்கை வந்து ஒரு மனுஷனை உருவாக்கி அப்ப இயற்கை தானே அந்த தப்பு பண்ணுது. அதாங்கய்யா, நீங்க நம்ம ஒரு குறிப்பிட்ட லெவல்ல தான் இது தப்பு சரின்னு, சரிதானுங்களா? ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல இது தப்பு சரின்னே கிடையாது, சரிதானுங்களா? இப்போ அந்த தசாவதாரம் படத்துல ஒரு தப்பை தான் பெருசா நம்ம பேசிட்டு இருப்போம். அந்த தப்பே பின்னாடி வந்து ஒரு பெரிய நல்லதா வரும் இல்லையா? நிறைய படங்கள்ல கூட இப்ப அதையெல்லாம் நம்ம பாக்குறோம். அந்த மெயினான ஒரு படம், அதாவது இதுல உண்மையாலுமே எதுவுமே தப்பு எதுவுமே சரின்னு கிடையாதுங்கய்யா. இதுதான் நம்ம கண்டிஷனல் மைண்ட் அப்படின்னு ஓஷோ பேசுறாரு. நாம அப்படி கண்டிஷன் பண்ண வச்சிருக்கிறோம். நான் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுவேன். இப்போ உங்க வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தர் நீங்க அப்படியே ஜன்னல் எட்டி பாக்குறீங்க. ஒரு இந்த உதாரணம் அப்படியே நான் சொல்லியிருப்பேன். வெள்ளை சட்டை போட்டவர் கருப்பு சட்டை போட்டவர் அடிச்சிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன நினைப்பீங்க பொதுவா? அந்த கருப்பு சட்டை வெள்ளை சட்டை போட்டவர் என்ன இப்படி பண்றாரு, இன்னும் அந்த கருப்பு சட்டை போட்டிருக்கிற அடி வாங்கிட்டு இருக்கிற நபர் கொஞ்சம் ஏழ்மையா ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி நபரா தெரிஞ்சா இது ஏதாவது தப்பு பண்றாரு, இவர் அடிக்கிறாரு, அப்படித்தானே தோணும். இது வந்து நம்மளுடைய குறுகிய கண்ணோட்டம். பட் இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி இவர் ஏதோ ஒரு இடத்துல அவரோட சட்டப்பையில இருந்து அவரோட பொருள் ஏதாவது திருடி இப்ப நம்ம அது டோட்டல் கண்ணோட்டமே மாறி போயிடும். வெள்ளை சட்டை போட்டவர் தப்பு பண்றாரு, கருப்பு சட்டை போட்டவர் நல்லவர் நினைச்சிட்டு இருந்த கான்செப்ட் இந்த முழுமை கண்ணோட்டம் வந்த உடனேயும் வெள்ளை சட்டை போட்டவர் சரியும் கருப்பு சட்டை போட்டவர் தவறுன்னு ஆயிரும் இல்லையா? ஒரே சனம் தான். அது மாதிரி உங்களுக்கு ஹோல்னஸ் வந்துருச்சு அப்படின்னா நீங்க அது எதையும் சரின்னு சொல்ல மாட்டீங்க, எதையும் தப்புன்னு சொல்ல மாட்டீங்க. செயலுக்கு விளைவு நடந்துட்டு இருக்கு, அதுல எப்படி தப்பு வரும் சொல்லுங்க பாப்போம். செயலுக்கு விளைவுல தப்பு வர்றதுக்கு வாய்ப்பே, இறைவன் சொல்லிட்டேன் செயலுக்கு விளைவு வரும்னு, சரிதானுங்களா? செயலுக்கு விளைவு வர்றது இயற்கையோட நியதியா இருக்கிறப்ப தப்பு எப்படி வரும்? தப்பே இந்த உலகத்துல வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆமா, எதுவும் சரியில்லை, எதுவும் தவறு இல்லை. அதனாலதான் பகவத்கீதையை பத்தி சொல்றப்ப எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்ததுன்னு சொல்லுவாங்க. அது தப்பான கான்செப்ட்னு ஏஎஸ்ஆர்ஐ சொல்லுவாங்க. எது நடந்ததோ அது சரியாகவே நடந்தது. நன்றாகவே நடந்ததுன்னா நீங்க மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா சந்தோஷமா நடந்ததுன்னு எடுத்துக்கிறாங்க. அப்படி கிடையாது, அது சரியாகவே நடந்தது. எது நடக்கிறதோ அது சரியாகவே நடக்கிறது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் சரியாகவே நடக்கும். அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை எப்படி பக்குவப்படுத்திக்கணுங்கிறத நம்ம கையில். சரிங்க, இப்ப வந்து சரிங்க, சந்தோஷம், நன்றி, மிக்க நன்றி. நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக எஸ்ஆர் ஐயா. வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுங்கம்மா, வாழ்க வளமுடன். தென்காசி மாவட்டத்துல இருந்து பேசுறேங்க ஐயா. நான் ஒரு டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நமக்கு இந்த இறை சாதனை மார்க்கத்துல இப்போ 1 இயரா உங்க கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குதுங்க ஐயா. நிறைய நான் இப்ப பாதியில தான் வந்தேன் ஆக்சுவலா. சோதனைகள் சாதனைகளாக்கும் அப்படின்னு சொல்றது மாதிரி சோதனை தான் விரட்டிக்கிட்டு இருக்குது. நிச்சயமா அதையும் முடியுது. சாதனை தான் விரட்டிட்டு இருக்குன்னு சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் மாத்திக்கலாம். ஆமாங்கய்யா, நிச்சயமா. ஏன்னா 1 இயருக்கு முன்னாடி நான் இப்படி இல்ல. நிச்சயமா நான் வந்து ஃபர்ஸ்ட் நாள் ஆன் பண்றேன், உங்க கிளாஸ் ஆன் பண்றேன், அழுதுகிட்டு தான் ஆன் பண்றேன். ஏன்னா அவ்வளவு சோதனையா தான் இருந்தது. ஆனா அதெல்லாம் அது என்ன சொல்றது, அதை ஏத்துக்கிற கூடிய ஒரு மனசு வந்த மாதிரிதான் எனக்கு தோணுது. ஆனா
ஆனா ஆன்மீக நிச்சயம் லெவல்னு நிச்சயம் பார்க்கும்போது இன்னும் ப்ரீ கேஜில தான் நம்ம இருக்கோமோ அப்படின்னு கூட இருக்கு. ப்ரீ கேஜி லெவலோட கம்மியா இருக்கும் போல அப்படின்லாம் தோணுது. தவறு இல்லம்மா, இது ஒரு ஸ்கூல்னு தெரிஞ்சு வந்துட்டீங்களா? ஆமா. அதே பெரிய விஷயமா. எல்கேஜியா இருந்தா பெரிய நீங்க சந்தோஷப்படணும். ப்ரீ கேஜியை விட கம்மியா இருக்கவோ அப்படின்ற மாதிரி ஒரு இதுதான். ஏன்னா பரவாயில்ல, அதான் ஸ்கூல்னு ஒண்ணு கரெக்டா இருக்குன்னு தெரிஞ்சு வந்ததே பெரிய விஷயம்ட்டு நான். அந்த டைமிங்க வந்து என்னால பண்ண முடியல. ஏன்னா வீடு வந்து அப்படி ஒரு பரவாயில்ல சூழ்நிலை பரவாயில்ல, நீங்க வேற பணியில இருக்கீங்க. போடுறது ரொம்ப சந்தோஷங்கய்யா. ஏன்னா அது ஒரு 1/2 அன் ஹவர் ஆனா கூட நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து போட்டு விட்டு அதை கேட்டு பண்ணிப்பேன். அது அதனால அது கரெக்ட். கட்டாயம் அது இந்த தொடர்ச்சியா போட்டுருங்கய்யா, நல்லது. அது கண்டிப்பா போட்டுருவோம்மா. ஏன்னா அது விடுபடாம நாங்க செய்யறதுக்கு எங்களுக்கு அது கொஞ்சம் ஒரு 1/2 அன் ஹவர் டிலே ஆனா கூட பரவாயில்ல. நாங்க அது அந்த யூடியூப் கண்டிப்பா அந்த லைவ் கொடுக்கற சொல்றீங்களா காலையில? ஆமா live. அது ஏன்னா ஜூம் கொடுத்துடலாமா. லைவ் கொடுக்கறது எங்களுக்கு ஒரு பெரிய மேட்டர் இல்லம்மா. அது லிங்க போட்டு எல்லாத்துக்கும் போடுறதுதான் கொஞ்சம் பெரிய வேலையா இருக்கும். அது இல்ல லைவ் லைவ் கண்டிப்பா கொடுத்துறோம். ஐயா டெய்லி லைவ் கொடுத்துருக்காங்கயா இருக்கும். ஆமா அதான் அது பண்ணிடுறோம். அதை கண்டினியூ பண்ண சொல்றாங்கம்மா, அவ்வளவு. சரி. திடீர்னு அது வேண்டாம் கிட்டத்தட்ட ஒரு நினைக்கிறேன். 500 பேருக்கு மேல பாத்துறாங்க. ஆமா கட்டாயம் இல்ல அதை இல்லம்மா. சரி. அதே போல நான் ஒரு டீச்சரா ஒர்க் பண்றேங்கய்யா. சரிம்மா. இந்த குழந்தைகளுக்கு சொல்றீங்களா, அது பிள்ளைங்களுக்கு சொல்லலாமா அப்படின்னு கேட்கணும்னு ஒரு இது. இப்போ 10 நிமிஷம் ஒரு எக்ஸசைஸ் சொல்றீங்க இல்லையா, ஆமாம்மா ஆமா. அது ஒரு மத்தியானம் ஒரு 12 மணிக்கு போல குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கலாமா? 8 வரைக்கும் உள்ள குழந்தைங்க தான். தாராளமா சொல்லி கொடுங்க. ஏன்? அதான் நான் ஆசிரியர் பயிற்சி அது எதுவும் பண்ணல. அதான் ஐயா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்படியெல்லாம் ஒண்ணு நீங்க தீட்சையா கொடுக்குறீங்க, அதுவே இல்லை. இப்ப கொடுக்கலாம். இல்லைங்கய்யா, ஆமா சரி. ஓகே. அதெல்லாம் ஏன்னா கொடுக்கலாம், நீங்க தாராளமா கொடுக்கலாம். நம்ம ரெகுலர் பண்ணிட்டு போறோம். ஆமா ஆமா. அப்படி பண்ண முடியாத நாட்கள்ல தான் பண்ணது இல்லை. மற்றபடி என்னோட சரிம்மா. ஹெல்த் மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. 1 இயர் ஆயிடுச்சுங்களா. அப்போ சிறப்பு எனக்கு சிறப்பு. சேஞ்சஸ் தெரியுது. பேக் பெயின் அப்படி இப்படின்ட்டுலாம் ரொம்ப தொந்தரவு இருந்துச்சு. இப்ப அதெல்லாம் குறைஞ்சிருக்கு. குறைஞ்சது இல்ல, இல்லவே இல்ல. நல்லாதான் இருக்கிறேன். ரொம்பவே நல்லா இருக்கிறேன். அருமை இன்னும் அருமை. ஆன்மீக லெவல்ல இன்னும் கொஞ்சம் நல்லா வரணும் அப்படின்னு ஒரு ஆசை. தொடர்ந்து நிச்சயமா பயணிக்கிறேன் ஐயா. நிச்சயமா ஐயா, நிச்சயமாம்மா. வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்க எல்லாருக்கும் நன்றி வாழ்க. ஐயா, எல்லாருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றி, அனைவருக்கும் நன்றி. வாழ்க. மிக்க நன்றிமா. நிறைய நல்ல சூழல்கள் ஐயா, நிறைய மாறுறதை நானும் பாக்குறேன். என்ன இருந்தாலும் அதை ஏத்துக்கிற பக்கம் வந்துருச்சு. அது அந்த சொல்றதுக்கு நான் ஆசைப்படுறேன். நன்றி. வந்துரும்மா வந்துரும். நன்றி நன்றி. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிமா. வாழ்க வளமுடன். வாழ்க. ராஜி மாமா, ராஜி யூகே அம்மா, டைம் ஆச்சு, கொஞ்சம் ஸ்டார்ட்டா கேளுங்க பரிசோதனைக்கு. ஓகே ஓகேம்மா, கண்டிப்பா. வாழ்க வளமுடன் சார். வாழ்க ஷார்ட்டா வளமுடன். கேட்டுடுறேன். ஏன்னா டைம் ஆயிடுச்சு. மேபி ஒரு பிக் கொஸ்டின் இருக்கலாம். நீங்க எனக்கு அப்புறமா அது ஆன்சர் கிளாஸ்ல இல்லையா பண்ணா கூட ஓகே. சார், சரி. இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா, நம்ம மகர்ஷியோட கான்செப்ட்ல வந்து அந்த மறு ஜென்மம் அப்படிங்கிறது வந்து கிடையாது, முடிச்சிட்டோம் திருப்பியும் அடுத்தது பிறக்கிறோம் அப்படி இல்லைன்னு. அப்ப அப்படி இருக்கிறப்போ இந்த கர்மாவோட டிரான்ஸ்பர் அது எப்படி நடக்குது? இது ரொம்ப அது பெருசா இருந்தா நீங்க நீங்க அப்புறம் பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் அப்படின்னு உரை பேசியிருக்கோம். நிறைய ஆசிரியர்கள் பேசியிருக்காங்க, மகரிஷியும் பேசியிருக்காங்க. அதை எடுத்து சிந்தனைக்கு எடுத்தீங்கன்னா உங்க அறிவுக்கு பொருத்தமா தான் இருக்கும். ஓகே. சோ அப்போ அதோட அந்த மீனிங் தான் நீங்க வந்து நம்ம முன்னாடி ஜென்மத்துல பண்ணது இப்ப வரலாம் அப்படின்னு ஆமா சொல்றது. ஆமா ஆமா ஆமா. ஓகே. டைரக்ட் அந்த பர்த் இப்ப முடிஞ்சிச்சு. ஆமா, கொஞ்சம் கட் ஆகுது. ஹலோ. ஆமா, கொஞ்சம் கட்டாயி கேட்டுச்சு, சொல்லுங்க. இல்ல, சோ அப்போ வந்து இப்போ அதோ அந்த கான்செப்ட் தான் இல்லைங்களா? இல்லன்னா இப்போ முடிஞ்சிருச்சு டெத், திருப்பி அகைன் இன்னொரு அம்மாக்கு பிறக்கிறோம் அப்படி கிடையாது. அந்த கான்சியஸ்னஸ் அதுதான் டிராவல் அது ஆகுறது வந்து இன்னொரு அம்மாவுக்கு பிறக்கிறோம் அப்படிங்கிறது வந்து மத்தவங்க சொல்ற மாதிரி ஒரு சோல் அப்படியே போய் பிறக்கிறதுன்னு கிடையாது. ஆக்சுவலா அந்த அலை மெர்ஜ் ஆகுது. ஓகே. இந்த அலை மெர்ஜ் ஆகும். எப்படி நான் கோபப்படுறேன்னா பல பேருடைய கோப அலை எனக்குள்ள மெர்ஜ் ஆகுதோ, யாரோட அலை வெளியே இருக்கிறது? பல ஆத்மாக்கள் கோபப்பட்டு அங்க விட்டுட்டு போய் அல்லது அதைய நிறைவேற்றாம போய் இருக்கிற அலைகள் வெளியே இருக்கு. அது அந்த ஃப்ரீக்வன்சிக்கு யாரு கூட இணையணுமோ இணைஞ்சு அதனோட கர்மா இன்னும் கிளாரிட்டியா புரிஞ்சுக்கணும்னா ஒரு ஜென்மங்கிறது சிம்பிள்.